بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாமும் ஏகத்துவமும். இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று தங்களை தாங்களை சொல்லிக் கொள்ளக்கூடிய மக்கள் அவர்கள் தொழுகின்றார்கள், நோன்பு வைக்கின்றார்கள், ஹஜ்ஜி செய்கின்றார்கள், ஜகாத்து கொடுக்கின்றார்கள். இவையெல்லாம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட கடமைகள். இந்த கடமைகளை செய்யக்கூடியவர்கள் முஸ்லிம்கள், இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டவர்கள், இறைவனுடைய ஆணைக்கு அடிபணியக்கூடியவர்கள் என்பது பொருள். இவர்கள் இதையெல்லாம் சரியாக செய்கின்றார்கள், இதில் எந்த ஒரு குறைபாடும் வைப்பதில்லை. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையில் முஸ்லிம்கள் இன்றைக்கு சரியான வழிகாட்டல் இல்லை. கடவுள் கொள்கையில் அவர்கள் தடம்புரண்டு போய்விட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம்தான் உலகத்திற்கு சரியான ஒரு கடவுள் கொள்கையை சொன்னது. இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அந்த இறைவனுக்கு நிகராக, இணையாக, சமமாக எந்த ஒரு சக்தியும் கிடையாது. சூரியனையோ அல்லது சந்திரனையோ அல்லது காற்றையோ அல்லது நெருப்பையோ இறைவனுக்கு சமமாக கொண்டு வந்து நிறுத்திவிடக் கூடாது. இவற்றிற்கெல்லாம் சக்தி இருப்பதாக அன்றிலிருந்து இன்று வரை மனித குலத்தில் உள்ளவர்கள் சூரியனுக்கு சக்தி இருக்கிறது என்று சூரியனை வணங்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். நெருப்பை வணங்கக்கூடிய மக்களை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் இன்றைக்கு எந்த ஒரு நிகழ்ச்சியை துவக்கினாலும் ஒரு தீபத்தை கொளுத்தி வைத்து அந்த நிகழ்ச்சியை அவர்கள் துவக்குவதை நாம் பார்க்கின்றோம். தீப ஆராதனை நடத்துவதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் இதற்கு இடமில்லை. இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு நாட்டிலும் இறைவனுக்கு நிகராக பல சக்திகளை வணங்குவதை நாம் பார்க்கின்றோம். இதுபோன்று இறைவனுக்கு யாரையுமே நிகராக வணங்கக்கூடாது, சமமாக வணங்கக்கூடாது. அந்த பொருட்களை, அந்த ஆட்களை இறைவனுக்கு சமமான நிலையில் கொண்டு வந்து வைக்கக்கூடாது. இறைவனுக்கு பிள்ளைகள் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது, உலகில் மனிதர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அந்த தேவைகள் எதுவுமே கிடையாது. மா உரீது மின்ஹும் மின் ரிஸ்கின் வமா உரீது அன் யுதீமூன். எனக்கு எந்த விதமான சாப்பாடும் தேவையில்லை, எனக்கு யாரும் உணவளிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, நான் அதை விரும்பவில்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே குறிப்பிடுகின்றார். இறைவன் தனித்தவன், ஒரே ஒருவன் தான், பல கடவுள்கள் கிடையாது என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றது. அப்படிப்பட்ட ஓரிரை கொள்கையில் இருந்து இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் தடம் புரண்டு போய்விட்டார்கள். அப்படி தடம் புரண்டு போனதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது
என்று நீங்கள் கேட்கலாம். இதற்கு நாம் பெரிய ஆதாரத்தை ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஊர்லயே ஒரு தர்கா இருக்கிறது. அதற்கு பெயர் பாஞ்ச் பீர். பாஞ்ச் பீர் தானே, 5 அண்ணன்மார்கள். இந்த தர்காவிற்கு என்று இன்னும் நாளைக்கோ அல்லது இன்னும் நாளைக்கு கந்தூரிய ஆரம்பமாகின்றது. சந்தனக்கூடு இதற்காக வேண்டி எடுக்கப்படும். இந்த தர்காவை இவர்கள் கட்டி வைத்திருப்பதனுடைய இந்த நடைமுறையில் வைத்து இவர்கள் இறைவனுக்கு சமமாக இந்த 5 அண்ணன்மார்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். இந்த 5 அண்ணன்மார்கள் இறந்து போனவர்கள். இறந்து போனவர்களை வழிபடக்கூடிய அவர்களிடத்தில் போய் இவங்க இறந்து போன ஆட்களிடத்தில் சில பிரார்த்தனைக்கு வைப்பார்கள். ஆண்களிடத்திலும் இருக்கிறது, பெண்களிடத்திலும் இருக்கிறது இந்த நம்பிக்கை. எனக்கு பிள்ளை வேண்டும் என்று யார்கிட்ட போய் கேட்பாங்க? அந்த தர்காவில் அடக்கமாக இருக்கக்கூடிய அந்த மகான் இடத்துல. அவர் பிள்ளை கொடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை உள்ளக்க வச்சிருக்கிறாரா? அந்த துறை அங்கு இருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. அவர் கண்மூடி நாளாயிடுச்சு, மண்மூடி போயாச்சு. அவர் எழுந்து வரவே மாட்டார். வெளியில என்ன சமாச்சாரம் நடக்கின்றது, என்ன சங்கதி நடக்கின்றது என்பது அவருக்கு தெரியவே செய்யாது. ஆனால் இவர்கள் அவர்களிடத்தில் போய் கேட்கக்கூடிய ஒரு நிலைமையை நான் பார்க்கின்றோம். இங்குதான் இந்த மக்கள் முஸ்லிம்கள் இறந்து போன அந்த மகானுக்கு சக்தி இருக்கிறது என்று நம்புகின்றார்கள். இந்த இடத்தில் தான் இவரை அல்லாஹ்வுடைய படைத்த இறைவனுடைய இடத்தில் கொண்டு வந்து நிறுத்துகின்றார்கள். ஆயத்துல் குர்சி என்ற ஒரு வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த வசனம் என்ன சொல்கின்றது? அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு. அல்லாஹ் என்பவன், அவனை தவிர்த்து வணங்குவதற்கு வேறு நாயனே கிடையாது. அல் ஹய்யு, அவன் உயிர் உள்ளவன். இறைவன் என்றால் எப்போதும் உயிர் உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்ப இந்த இடத்துல இங்கிருந்து மானாமதுரையில இருந்து மதுரைக்கு போவதற்கு பஸ், எந்த பஸ் போகின்றது என்று கேட்க வேண்டும் என்றால், ஒருவர் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார், அல்லது ஒரு சென்னையில உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு ஆளு குரட்டை விட்டு கொண்டு தூங்கி கொண்டிருக்கின்றார். இப்போது நாம் யாரிடத்தில் போய் கேட்க வேண்டும்? குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறாரே அவருக்கு பக்கத்துல போய், இங்க இருந்து மதுரைக்கு எந்த பஸ் போவோம், அந்த பஸ்ஸினுடைய நம்பர் என்ன என்று கேட்டால், அந்த பக்கத்துல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் டென்ஷன் ஆயிடுவார். நாமும் இவ்வளவு தெளிவா உட்கார்ந்து இருக்கிறோம், நாம உயிரோடு இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆளு குரட்டை விட்டு தூங்குறாங்கன்னா நல்ல சரியான குரட்டை. அவர் குரட்டை விடுறதுலயே சில பேர் பயந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குரட்டைய விட்டுட்டு இருக்கிறாரு. அவரிடத்தில் போய் இவர் கேட்கிறாரு, இவன் ஒரு லூசு என்று அவர் நினைக்க மாட்டாரா? இதே போன்றுதான் இறைவன் ஒருவன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் தன்னை பற்றி சொல்லும் போது அல் ஹய்யூ என்று சொல்கின்றான், உயிர் உள்ளவன். அந்த உயிருள்ளவனிடத்தில் கேட்க வேண்டிய ஒரு விஷயத்தை இறந்து போன இந்த நல்லடியார், சில பேர் நல்லடியாரும் இருக்கிறாங்க, இறந்து போன ஆட்கள், இறந்து போன ஆட்கள்லயே கஞ்சா அடிக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பெரிய வலியுள்ளாக்கள் என்று நம்பக்கூடிய நிலைமையும் பார்க்கின்றோம். மக்களுக்கு அவுளியான என்ன தெரியுமா? நல்ல பச்சை வேட்டி, பச்சை டிரஸ், பச்சை தலப்பாக, கையில ஒரு தஸ்பீஹ் மணி,
கொஞ்சம் தாடி, இந்த பக்கம் நல்ல தலையில முடி சடை விட்டுருக்கணும், பின்னி கட்டுற மாதிரி சடை விட்டுருக்கணும். இந்த பக்கீர்கள் தான் அவுளியாக்கள். இவன் சரியான ஏமாத்து பேர் வழி என்பது தெரியாது, கஞ்சா பாத்திங்கிறதும் தெரியாது. நிறைய பேர்கள் கஞ்சா வச்சு அமைக்கிட்டு இருப்பான். இவங்களை தான் இவர்கள் என்ன நினைக்கின்றார்கள், வலியுல்லாக்கள் பெரிய மகான்கள் என்று நினைக்கின்றார்கள். இந்த ஆளு எந்த இடத்துல இறந்து போனாங்களோ அவங்கள வலியுல்லாவா ஆக்கியாரு. அவருக்கு ஒரு தர்கா, அதற்கு ஒரு உண்டியல், அதற்கு ஒரு சமாதி, அதற்கு ஒரு சந்தனக்கூடு, அதற்கு ஒரு மனாரா, அதற்கு ஒரு கூடு கொடியேற்றம் என்று எடுப்பதையெல்லாம் நாம் பார்க்கின்றோம். இப்படி தீய ஆட்களும் அவுளியாக்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். சில இடங்கள்ல மயில் கல்களே தர்காவா இருக்கு, மயில் கல்லையே தர்காவாக ஆக்கியிருக்கிறான். சில இடங்கள்ல சில இடத்தை ஆட்டைய போட வேண்டும், அந்த இடத்தை அபகரிக்கணும்னா அங்கு ஒரு மகான் இருந்தார், ஏதாவது ஒரு மகான், அவர் பிஸ்தாமி என்று ஒரு பேர் வச்சுக்கிற வேண்டியது, அல்லது பாதாமி என்று பேர் வச்சுக்கிற வேண்டியது. ஏதாவது ஒரு பெயரை வைத்து அவர் ஒரு பெரிய மகான் என்று சொன்னோம்னா அங்க ஒரு உண்டியலை வைப்பான், கொஞ்சம் போல சாம்பலை கொளுத்துவான், சாம்பிராணியை கொளுத்துவான், அதற்கு பக்கத்துல ஒரு பச்சை போர்வையை பொருத்துவான், இடத்தை ஆட்டையை போட்டுருவான், முடிஞ்சு போச்சு. இப்படி இடத்தை ஆட்டையை போடுவதற்காக வேண்டி தர்காக்கள் உருவானதெல்லாம் நாம பார்த்திருக்கிறோம். இது போன்ற ஆட்களை எல்லாம் அவங்க பெரிய ஒரு மகானு, அவர் பெரிய அற்புதத்தை நடத்தி விட்டார், பெரிய ஆச்சரியமிக்க காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் என்றெல்லாம் புகழ்ந்து பெரிய ஒரு அந்தஸ்துல வச்சு அவங்களுக்கு என்று ஒரு தர்காவை கட்டி அதற்கு மனாராவை கட்டி அங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கடவுள் கொள்கையிலே இதை நீங்கள் உரசி பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு, வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாருமே கிடையாது. அல் ஹய்யு, அவன் உயிருள்ளவன் என்று மட்டும் அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை, அல் கய்யூம், நிர்வகிக்கக்கூடியவன். பார்த்துட்டே இருக்கிறான், என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை அவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்படிப்பட்ட ஒரு நாயனை விட்டுவிட்டு, உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவனை விட்டுவிட்டு இவர்கள் எங்கே போய் கேட்கின்றார்கள்? தர்காக்கள்ல போய் கேட்கிறான். திருக்குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, வல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை அழைத்து பிரார்த்திக்கின்றார்களோ, லா யக்லுகூன ஷையன், அவர்கள் எதையுமே படைப்பது கிடையாது. அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை போய் தெய்வங்களாக மகான்களாக நம்பி அழைக்கின்றார்களோ அவர்கள் எதையாவது படைக்கணும் இல்ல, படைப்பதற்குரிய சக்தியே அவர்களுக்கு கிடையாது. வஹும் யுக்லகூன், அவர்கள்தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சொல்ற வாசகத்தை நீங்க கவனிங்க. இதுல ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த ஊரில் உள்ள மக்கள் தயவு செய்து எங்களை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளுங்கள், எங்கள் மீது தப்பான ஒரு எண்ணத்தை நீங்கள் கொண்டு விடாதீர்கள். நாங்கள் இந்த கூட்டத்தை இங்கு போடுகின்றோம் என்றால், இந்த ஊரில் உள்ள சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய காரணம், நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட ஒரு தீமை நடந்து அந்த தீமையை நாங்கள் கண்டும் காணாதவர்களாக இருந்தோம், இந்த தீமையினுடைய விபரீதத்தை பற்றி சொல்லவில்லை என்று இருந்தோம் என்றால், நாளைக்கு மறுமையில இறைவனிடத்துல கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அப்படி பதில் சொல்லாமல் இறைவனிடத்தில் நாங்கள் தப்ப முடியாது. அவன் இதற்கு என்று தண்டனையை கொடுத்து விடுவான் என்ற ஒரு பயத்தினுடைய அடிப்படையில் தான் உங்களிடத்தில் இந்த செய்தியை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். வேறு எந்த விதமான உலகாயுத நோக்கம் கிடையாது. நாங்கள் இங்கு பேசுகின்றோம் என்றால், பேசக்கூடிய எங்களுக்கு என்று எந்த ஒரு காணிக்கையும் இவர்கள் தரப்போவது கிடையாது. போக்குவரத்திற்கு என்று அந்த கட்டட செலவை தருவார்கள், அதைத்தான் நாங்கள் வாங்குவோம்.
இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு அன்பளிப்போ எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு பாவம் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டம். அல்லாஹ் எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவான். அவனுக்கு நிகராக சமமாக யாரையாவது வணங்கிவிட்டால் அவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தை அவனுடைய படைப்புகளுக்கு செலுத்திவிட்டால் இந்த பாவத்தை இறைவன் ஒருபோதுமே மன்னிக்க மாட்டான். மிகப்பெரிய ஒரு தண்டனை. அதனால்தான் இதை எச்சரிப்பதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டத்தை இந்த சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த விஷயத்தை நாம் அணுகுவோம். இறைவன் சொல்கின்றான், வல்லதீன எதுவுன மின்தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ லா யக்லுகூன ஷையன், அவர்கள் எதையுமே படைக்கவில்லை. இறைவன் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், ஒய் யஸ்லுபுஹுமு துபாவு ஷையன், அவர்களுடைய உடல்ல இருந்து ஒரு ஈ ஏதாவது அவங்க மேல ஊற்றப்பட்டிருக்கக்கூடிய, அவங்களுடைய கபூர்ல போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிசிற, ஒரு எல்முனை அளவுள்ள பொருளை கவர்ந்து சென்று விட்டால் லா யஸ்தன்கிது, அதை அவர்களால் பிடுங்க முடியாது. நாமாவது ஏதாவது இன்றைக்கு ஒரு கொசு வந்து உட்கார்ந்த உடனே அப்படி ஒரு அடி அடிக்கிறோம். கொசு தப்பிருது, நம்ம தொடையில தான் அடி விழுது. அது ஜெண்டிலா போடா நீ என்ன அடிக்க முடியலன்னு ஓடி விடுகின்றது. அவன் இந்த கொசுவு இறந்து போன ஆட்கள் அவர்களுடைய அந்த கபூர்ல போய் எதையாவது கவர்ந்து சென்று விட்டால் அதை அவர்களால் காப்பாற்ற முடியுமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதைத்தான் இறைவன் சொல்கின்றான். அப்ப அதை அவர்களால் திரும்ப பெற முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆஃப்டர் ஆல் ஒரு ஈயிலிருந்து ஒரு பொருளை திரும்ப பெற முடியவில்லை. தங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு பொருளை காப்பாற்ற முடியவில்லை எனும் போது இவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பையாவது தருவார்களா? சிந்தித்து பாருங்கள் என்று சொல்கின்றான். சிந்தித்து பாருங்கள் என்று இறைவன் சொல்கின்றான். அல்லாஹ் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். வல்லதீன எதுவுன மின்தூனில்லாஹி அம்வாத்துன், இவர்கள் அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை அழைக்கின்றார்களோ அவர்கள் லா யக்லுகூன ஷையன், எதையுமே அவர்கள் படைக்கவில்லை. வஹும் யுக்லகூன், அவர்கள் தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அம்வாத்துன் கைரு அஹ்யா, என்ன மாதிரி திருக்குர்ஆன் விளக்கத்தை கொடுக்கின்றது என்று பாருங்கள். நாம பேசும்போது பகல் நேரம் என்று சொல்றோம். இப்படி சொல்லும் போது பகல் நேரங்க, இரவு நேரம் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியமா? பகல்ல பேசிக்கிட்டு இருக்கும் போது நல்ல சூரிய வெளிச்சம் விழுந்து கொண்டு இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம இது பகலு இரவு கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா நாம கொஞ்சம் ஒரு மாதிரியாக கூட பார்ப்போம். அத போல இரவு நேரம் வந்து விட்டது. இரவு நேரம் என்றாலே சூரியன் மறைந்தால்தான் இரவு நேரம். அந்த நேரத்தில் இப்ப இது இரவு நேரம். இந்த இரவு நேரத்தை பற்றி நாம் சொல்லும் போது இது இரவு நேரம், பகல் கிடையாது என்று சொல்ல வேண்டிய அவசியமா? கிடையாது. ஆனால் இறைவன் சொல்கின்றான், வல்லதீன எதுவுன மின்தூனில்லாஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு இவர்கள் யாரை அழைக்கின்றார்களோ லா யக்லுகூன ஷையன், எதையுமே இவர்கள் படைக்க மாட்டார்கள். வஹும் யுக்லகூன், இவர்கள் தான் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அம்வாத்துன், இறந்தவர்கள். கைரு அஹ்யா, உயிர் இல்லாதவர்கள், உயிரற்றவர்கள். இந்த அம்வாத் இறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்து அதற்கு விளக்கமாக உயிர் இல்லாதவர்கள் என்பதையும் சேர்த்து சொல்கின்றான். ஏன் தெரியுமா? மதரசாவில் நாங்கள்லாம் 7 வருஷம் ஓதி இருக்கிறோம். 7 வருஷம் ஓதிட்டு வந்த ஆட்கள் யாரு இறந்து போயிருக்கிறாரோ அந்த பெரியவர்களை பார்த்து, அவளியாக்கள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அவங்க கபூர்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நாம பேசுறத கேட்கிறத கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நாம கேட்கக்கூடிய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க, பிள்ளைய கேட்டமாக்கும் பிள்ளைய தர்றாங்க, வெளிநாட்டிற்கு விசா வேண்டும் என்றால் அதையும் தர்றாரு, வெளிநாட்டு விவகாரம்
அந்த விசாவையும் அவர் உள்ளக்க வச்சிருக்கிறார். போய் கேட்ட உடனே நீ எந்த ஊருக்கப்பா போகணும்? குவைத்துக்கு போகணுமா? குவைத்து விசா. நீ பஹ்ரைனுக்கு போகணுமா? பஹ்ரைன் விசா. சவுதிக்கு போகணுமா? சவுதி விசா. துபாய்க்கு போக வேண்டும் என்றால் துபாயில் உள்ள விசா, கத்தருக்கு போக வேண்டும் என்றால் கத்தர் விசா என்று விசா டிபார்ட்மெண்ட்டையும் அவர் உள்ள வச்சிருக்கிற மாதிரி போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவ இப்படி இவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, இப்படி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்களே, இவர்கள் இறந்து போனவர்கள், இவர்களுக்கு எந்த விதமான சக்தி இல்லை என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஆனால் ஆலிம் சாக்கள் 7 வருஷம் ஓதிட்டு வந்து அவங்க சொல்றாங்க உயிரோட தான் இருக்கிறாங்க என்று சொல்கின்றார்கள் என்றால் அதற்கு தான் இறைவன் மரண அடி கொடுக்கிறான். அம்வாத்தும் கைருஹ்யா, இறந்தவர்கள் உயிரற்றவர்கள். இரவு அது பகல் அல்ல, பகல்தான் அது இரவல்ல என்று சொல்வது போன்று இறந்தவர்கள் உயிரற்றவர்கள் என இப்படி சில ஆட்கள் சொல்லுவாங்க என்பதற்காக வேண்டிய இறைவன் இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்து போட்டு சொல்கின்றான். உமா யஷ்உரூன அய்யான யுபாஸூன், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது. ஒரு வீட்டில் ஒரு ஆள் இறந்து போயிட்டார் என்று வச்சுக்கிறோம். அப்ப அந்த வீட்டில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். ஏன் அழுகை வருகின்றது? தகப்பனார் இறந்த உடனே வீட்டில் மனைவி அழுகின்றார், பிள்ளைகள் அழுகின்றார்கள், குடும்ப தலைவர் இறந்து விட்டார் என்று அழுகின்றார். இப்ப நான் அந்த வீட்டிற்கு வர்றேன். வந்த உடனே அவரை பார்த்து, என்னங்க அப்துல் காதர் சௌரியமா இருக்கீங்களா? அவர் எனக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிறோம். என்னங்க இப்படி கண்ணை திறக்காம இருக்கிறீங்க, சிரிக்க மாட்டேங்கிறீங்க, நான் வந்திருக்கிறேன் ஏன் சொல்லி நீங்க பாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏங்க இப்படி பேசாம இருக்கிறீங்க, என்ன பாருங்க, பால் சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்டீங்களா, காபி சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறீங்களா, ஏங்க இப்படி கிடக்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அழக்கூடிய பெண்கள்லாம் அப்படி நிறுத்திடுவாங்க, ஒரு லூஸ் உள்ள வந்துட்டான்னு பார்ப்பாங்க. அதானங்க நடக்கும். ஏன் இறந்து போயிட்டாங்க என்பதை தெரிஞ்சுதான் அவர்கள் அழுகின்றார்கள். அதானங்க அழுக வருது. ஏன் அழுக வருது? இறந்து போயிட்டார்கள் என்று தெரிந்த பிறகுதான் அழுகின்றார்கள். நாகர்கோயில்ல ஒரு வீட்டுல இப்படி ஒரு ஆள் இறந்து போன உடனே அந்த வீட்டுல என்ன செய்யறாங்கன்னா, அவர் மீண்டும் உயிர் பிரித்து வருவார், இன்னைக்கு ஈஸ்டர் தினம் உயிர் பிரித்து வருவார் அப்படி நம்புறாங்கல்ல. அப்படிலாம் வரல, இறந்தவங்க தான். அதுல ஈசா நபி அவர்களை நாம நம்புறோம். அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கின்றார்கள், அவர்கள் இறக்கவில்லை, மீண்டும் உயிர் தெழவில்லை, அது வேறு விவகாரம். இப்படி உயிர்த்து எழுந்தார் என்று நம்புறாங்கள. இது மாதிரி அந்த நாகர்கோயில்ல நம்பி அவர் எழுந்திருச்சு வந்துருவாரு என்று சொல்லி வீட்டிலேயே வச்சிருக்கிறாங்க. யாருமே அடக்கம் பண்ணல. என்ன, அவர் வந்துருவாரு, ஆவி வந்துரும், தாவி வந்துருவாரு என்று எதிர்பார்த்தா நாத்தம் தான் வந்துகிட்டு இருக்கு. அன்றைக்கு வீட்டுல நாரிக்கிட்டு இருந்துச்சா அந்த நாத்தம் மெதுவா அடுத்த வீட்டுக்கு போகுது, தெருவுக்கு வருது. தெருக்காரங்கள்லாம் பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா நாத்தம் தாங்க முடியல, புணம், அட செத்த புணம் மாதிரி நாடுற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, புணம் தாங்க முடியல, இது என்னடா இது கொடுமையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே காவல்துறையில போய் புகார் செய்து அங்கிருந்து போலீஸ் வந்துட்டாங்க. என்ன எதுன்னு கேக்குறாங்க. அவர் வருவாரா? இறந்து தொலைச்சு போடுவோம், ஆளை தூக்கி கொண்டு புதைக்கிறீங்களா அல்லது எரிக்கிறீங்களா? இதை செய்யுமே தவிர தொலைச்சு போடுவோம் சொன்ன பார்சல கட்டி கொண்டு போய் அடைக்காச்சு. நீங்க என்ன பார்க்கணும்னா, இறந்து விட்டார்கள் என்றால் அவர்கள் எழுந்து வர மாட்டார்கள், அதனாலதான் அழுகிறோம். நாரி போயிரும் என்பதற்காக வேண்டிதான் அத்தரு, செண்டு, பன்னீர், கற்பூரம் என்றெல்லாம் எல்லாத்தையும் தடவுகின்றோம். சாம்பிராணி, பத்தி, ஏன்னா பத்திட்டு நாரும், இந்த நாட்டம் வந்துடக்கூடாது, குடலை புரட்டிடக்கூடாது. சில பேர் செண்டு போட்டு வந்துருவாங்க தொழுகைக்க. அந்த செண்டை மையத்து செண்டு மாதிரி அடிக்கும். சொல்றோம் இல்ல, என்னங்க மையத்து செண்டு போட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லி தொழுகையில் நிக்க முடியாது, பக்கத்தில் உள்ளவனுக்கு தலைவலி வந்துடும். அவங்க நாம இப்படி விளங்கி வச்சிருக்கிறோம், இது நார போகுது. ஏன்னா ஒரு உடல் இறந்து விட்டது என்றால் டீகம்போஸ் ஆகிடும். அந்த உடல் அப்படியே சிதிலமாகி இறைவன் அப்படி வச்சிருக்கிறான். ஒரு உடல், அந்த உடலை இறைவன் இயற்கையாக மண்ணுல கரையக்கூடிய வகையில அதுல சில கிருமிகள் எல்லாம் ஏற்பட்டு அப்படியே சிதைச்சிரும். அதனால மண்ணுல கொண்டு போய் மூடி விடு என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்கின்றது. இதுதான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆனா அப்ப இறந்தவர் என்று நம்பக்கூடிய நாமும் முஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி இறந்து எவ்வளவு நாள் ஆச்சு? அவரை போய் கூப்பிட்டு இருக்கான், முஹிதீனே இங்க வாரும் அப்படிங்கிறான்.
1000 தடவை கூப்பிடுறோம், அவர் வருவாரா? நீ 10,000 தடவை கூப்பிட்டாலும் ஹாதிரு ஹாதிரு எங்க பகுதிகள்லாம் நடக்குதுங்க எப்படின்னு தெரியல. முஹித்தீன் ஹாதிரு, வருக வருக முஹித்தீனே வருக என்று கூப்பிடுறாங்க. அவர் வருவாரா? அவரு எஸ் ஐ ஹாவ் விசிட்டட், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரா? வந்துட்டா பேயின் ஓடிடுவோம், அது வேற பிரச்சனை. அவர் வருவாரா? ஆண்டாண்டு காலம் அழுதாலும் மாண்டவர் மீண்டு வரமாட்டார். அவ்வளவுதானே. ஒருவர் இறந்து விட்டார் என்றால் உடனே மனைவி அவங்க இதா இருக்கணும். அதெல்லாம் நடக்குது இல்ல. சொத்து பாகப்பிரிவினை நடக்க வேண்டும். இதெல்லாம் எதை காட்டுகின்றது? ஒருவர் இறந்து போய்விட்டார் என்பதை தெளிவாக உணர்த்துகின்றது. ஆனா இவங்க என்ன நம்புறாங்க? அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நம்பி அதனாலதான் சந்தன கூடு எடுக்கிறாங்க, அதற்காக வேண்டிதான் கொடியேற்றுறாங்க. அந்த கொடியேற்ற விவகாரத்துக்கு நான் பின்னால வர்றேன், நேரம் இருந்தா நீங்க பார்க்க வேண்டும். அப்ப இவர்கள் எல்லாம் உயிரோடு இருக்கின்றார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இவரிடத்தில் வந்து விட்டது. அதனால தான் அல்லாஹ் தஆலா நச்சு நெத்தி அடி அடிக்கிறான். இறந்து விட்டார்கள். அம்வாத்துன் வயிர் வாஹியா, இறந்தவர்கள் உயிர் அற்றவர்கள். ஒமா யஷ்உரூன அய்யான யுபஅஸூன், அவர்கள் எப்போது எழுப்பப்படுவார்கள் என்பதே அவர்களுக்கு தெரியாது. இவ்வளவு தெளிவாக திருக்குர்ஆன் சொன்ன பிறகும் இந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள் என்ன நம்புகின்றார்கள்? அவங்க எல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க. இந்த ஏகத்துவ நம்பிக்கை இவர்களிடத்தில் இல்லை. நாம தொழுகையில நிற்கிறோம். எல்லா தாய்மார்களும் நல்லா புரிஞ்சுக்கிறோம். தொழுகையில நிற்கிறோம். தொழுகையில நிற்கக்கூடிய நாமும் இறைவனை பார்த்து பேசுகின்றோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இறைவனிடத்துல டைரக்டா நம்ம பேசுறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் புரோகிதம் கிடையாது. கடவுள் பக்கம் நான் நெருக்கி வைக்கின்றேன் என்று ஒரு இடைத்தரகர் கிடையாது. நீ இறைவனிடத்துல பேசு. தொழுகையை தக்பீரை கட்டிவிட்டு இறைவனை பார்த்து புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களை படைத்த இறைவனுக்கு அனைத்து புகழும், அர்-ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன், மாலிகி யௌமித்தீன், நீதான் தீர்ப்பு நாளுடைய அதிபதி. இத்தனை தன்மைகளை, பண்புகளை, புகழ்களை சொந்தமாக்கி கொண்ட உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே உதவி தேடுகின்றோம். வஅனிஅ்புதூனி, என்னையே வணங்குங்கள். ஹாதா ஸிராத்துல் முஸ்தகீம், இதுதான் நேரிய பாதை இறைவன் சொல்கின்றான். அப்ப நீங்க இப்படி வணங்கும் போது இறைவன் நீங்க பேசுறீங்க. பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால் மானசீகமாக அல்லாஹ் பதில் சொல்கின்றான். உங்களுக்கு தெரியாது, ஆனா பதில் சொல்றான். ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்ன உடனே மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். அஸ்னா அலைய அப்தி என்று இறைவன் சொல்கின்றான். என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், எனக்கு புகழாரம் சூட்டி விட்டான் என்றெல்லாம் பதில் வந்து கொண்டே இருக்கிறது இறைவனிடத்திலிருந்து. தொழுகையில் நிற்கும் போது நம்ம ஆட்கள் தக்பீர் கட்டிடுவான். இமாமுக்கு பின்னால தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் விட்டு அப்படின்னா வாயை குழப்பான், இமாமே உள்ள போயிருவாரு. இது இருப்பான். இப்படி நிற்க கூடாது. பணிந்து உருக்கமாக இறைவனுக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற அந்த அச்சத்தோடு நிற்க வேண்டும். இஸ்லாத்துல இடைத்தரகர் கிடையாது. நீ ஒரு ஆளு, மீதி எல்லா மார்க்கத்திலையும் இடைத்தரகர் இருக்குது. வாங்க, கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது, பாவம் மன்னிப்பு நான் வாங்கி தரேன்னு சொல்லுவார். இஸ்லாம் நீயே இறைவனிடத்தில் கேள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம். இந்து மதத்தில் இருக்குது. இஸ்லாமிய மார்க்கத்தில் புரோகிதம் என்பதே கிடையாது. அப்ப இந்த தொழுகையில் இருக்கக்கூடிய காட்சியை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதர்சனமா நமக்கு ஒரு காட்சியை நம்முடைய உள்ளத்துல பதிய வைக்கிறாங்க. எப்படி? இதா காம அஹதுக்கும் ஃபீ ஸலாத்திஹி, உங்களில் ஒருவர் தொழுகையில் நின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, உங்களில் ஒருவர் தொழுகையில் நின்றால் ஃபலா யபுஸதன்ன கிப்லத்திஹி, அவர் தான் தொழுது கொண்டிருக்கின்றாரே அந்த மேற்கு திசையை நோக்கி தொழுகிற திசையை வணங்குறது அர்த்தம் அல்ல. காபா என்ற ஆலயம் மக்காவில் இருக்கின்றது. இந்தியா அதற்கு நேராக இருப்பதால் நாம் அந்த
காபா என்னும் ஆலயத்தை நோக்கி தொழுகின்றோம். இதுதான் கிபிலா என்று பெயர். நீங்கள் உங்களுடைய கிபிலாவிற்கு முன்னால் எச்சில் உமிழாதீர்கள். அதே போன்று வலது பக்கத்திலும் எச்சில் உமிழாதீர்கள். இடது பக்கத்தில் எச்சில் உமிழ்ந்து கொள்ளுங்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் உள்ளது. அப்போது பள்ளியில மணல் தான் இருக்கும், மணல் தான் இருக்கும். அதனால இப்ப இந்த மாதிரி துப்பி விட்டுறாதீங்க, ஆசனம் எடுத்து பக்கத்துல போட்டு விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். அங்கேயே சண்டை வந்துடும். இப்ப என்ன கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கும் வழிமுறையை காட்டுறாங்க. ஒரு துணி இருந்தா அதை நாம் உமிழ்ந்து கொண்டு பிறகு அதை கசக்கிக் கொள்ள வேண்டியது. இந்த செய்தியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா? யுனாஜி ரப்பஹு, இவர் தன்னுடைய இறைவனிடத்தில் உரையாடுகிறார். நமக்கு முன்னால ஒருவர் பேசி நிற்கிறார். ஒரு முதலமைச்சரை பார்க்க போயிருக்கிறோம். அவருக்கு முன்னால இருந்து ஆஹோ அப்படின்னா அவர் பிஏ கூப்பிட்டு இவனை முதல்ல வெளியில அனுப்பி விட்டுருங்க அப்படின்றார். அப்போ நாம நமக்கு முன்னால் உள்ள ஒருவரிடத்தில் பேசும்போது இதே போன்று எச்சில் எல்லாம் உமிழ மாட்டோம். அப்படி இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றாய். அப்படி நிற்கக்கூடிய தருணத்தில் நீ அவனிடத்தில் உரையாடுவதன் காரணத்தால் நீ அந்த கிபிலா திசையை நோக்கி எச்சில் உமிழ்ந்து விடாதே, சளி சுப்பி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு முன்னால் இறைவன் இருக்கிறான் என்ற சிந்தனையை நமக்கு கொண்டு வருகின்றார்கள். அதனாலதான் தொழுகையில நாம நிற்கும் போது நமக்கு இடையில யாருமே குறுக்க போகக்கூடாது. தொழுது முடிக்கின்றவரை சஜதா நம்முடைய நெற்றி வைக்கிறவங்கள அந்த எல்லை வரை யாருமே குறுக்க போகக்கூடாது. யாராவது குறுக்க வந்தா அடிச்சாலும் தப்பில்லைங்கிற அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த அளவுக்கு குறிப்பிடுகிறார்கள். நாம் இறைவனிடத்தில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊர் தலைவர் அல்லது நம்ம இந்த ஜமாத் தலைவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருவன் அப்படி சுத்தி போறதுக்கு பதிலாட்டு ரெண்டு பேருக்கு இடையில வந்து குறுக்க போனா இவன் லூசி, இவன் விடக்கூடாதுன்னு அடிச்சிருவோம் இல்ல. அப்ப அது மாதிரிதான் இறைவனுக்கு முன்னால் இருக்கின்ற போது யாரும் அப்படி குறுக்க போகக்கூடாது என்று நமக்கு என்ன சிந்தனையை ஊட்டுகின்றார்கள் என்றால், நீ இறைவனுக்கு முன்னால் நிற்கின்றாய். அன் தாபுத ரப்பக்க அன்னக்க தரா, இறைவனை நீ பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். இல்லம் தக்குன் தரா, நீ அவனை பார்க்கவில்லை என்றாலும் அவன் உன்னை பார்க்கின்றான் என்ற அடிப்படையில் நீ வணங்கு என்று சொல்லி இறைவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான். அவனிடத்துல கேட்கிறோம், நீங்க கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அவன் நமக்கு இப்படி இறைவன் அண்மையில ஒரு நாளைக்கு 5 தடவை 5 தடவையில 17 ரக்காத்துக்கள்ல கண்டிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை நாம் ஓதியே ஆக வேண்டும். அப்படி ஓதுகின்ற பொழுது 17 தடவை இறைவனிடத்தில் நாம் உதவியை கேட்கின்றோம். இது அல்லாமல் வெளியிலையும் கேட்கலாம். இப்படி கேட்கக்கூடிய நாமோ வெளியில் போய் கேட்க வேண்டிய அவசியமா, ஏதாவது நிர்பந்தம் இருக்கிறதா? ஒருபோதும் கிடையாது. இந்த இறைவனிடத்தில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம், பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இதை விட்டு இன்றைக்கு இந்த மக்கள் இறந்து போன ஆட்கிட்ட கேட்கிறாங்க, நீ என்னிடத்துல கேள்வி அப்படின்னு இறைவன் சொல்றான். இறைவன் நாமும் உதாரணத்திற்கு எடுத்துக்கிறோம். எனக்கு முதலமைச்சர் நெருங்கிய பழக்கம், அப்பாயின்மெண்ட் இல்லாமலே அவங்கள்ட்ட வந்து முதல்லையே ஒரு அனுமதி பெறாமலேயே எப்ப வேண்டுமானாலும் முதலமைச்சரை நான் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், நான் போய் ஒரு எம்எல்ஏ காக்கா பிடிச்சு என்னை அம்மாட்ட கொண்டு போயிருங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமா? கிடையாது. அவங்க தான் என்னிடத்துல வரணும். அம்மாட்ட போனா என்னையும் கூப்பிட்டு போங்க என்று சொல்லுவாங்க. அதான நடக்கும். அப்ப நாம இறைவனிடத்தில் நேரடியாக பேசும்போது நமக்கு எதற்கு இடையில இந்த ஆலிம்சா என்ற இந்த இடைத்தரக நமக்கு தேவையா? புரோக்கர் நமக்கு தேவையா? ஏஜென்ட் நமக்கு தேவையா? தேவையே கிடையாது. இறைவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். அவன் தருவதற்கு தயாராக இருக்கிறான். உதுவூனி அஸ்தஜிபுலக்கும், என்னிடத்தில் கேளுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்கின்றான். அதானே? அப்ப அப்படிப்பட்ட ஒரு இறைவனிடத்தில் நாம நிற்கும் பொழுது நமக்கு இடைத்தரகே தேவையில்லை. தாய்மார்கள் இருப்பதால் புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்கின்றேன். உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ராஹிம் நபி அவர்கள். இவர்கள் யார்? அவர்கள் ஏகத்துவ இமாம். சும்மா அவுஹைனா இலைக்க அனித்தபி மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, நபியே உங்களுக்கு நாம் செய்தி அறிவிக்கின்றோம், நீங்கள் இப்ராஹிமை அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். உலகத்தில் இன்றைக்கு யூதர்களும்
கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் சேர்ந்து மதிக்கின்ற ஆபிரகாம் என்று முஸ்லிம் அல்லாதவர்களால் அழைக்கப்படக்கூடிய அந்த இப்ராஹிம் நபி, அவங்க ஆரம்பத்தில் ஒரே ஒரு இறைவனை தான் வணங்க வேண்டும். அந்த மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்படி சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, அந்த சிலைகளுக்கு எந்த விதமான ஒரு சக்தியும் கிடையாது என்று மாபெரும் ஒரு பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்தவர்கள். அதனால் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தவர், நெருப்பு குண்டத்திலே எல்லாம் தூக்கி எறியப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட சோதனையெல்லாம் சந்தித்தவர்கள். அவங்களுடைய ஊர்ல வாழ முடியாது என்று ஆகிவிட்டார். அப்படி வாழ முடியாது என்று ஆன உடனே அவர்களும் அவருடைய துணைவியாரும் அந்த ஊரை விட்டு புறப்பட்டு வேறொரு ஊருக்கு சென்று விடுகின்றார்கள். நாடு துறந்து செல்கின்றார்கள். அப்படி நாடு துறந்து செல்லும் போது இன்னொரு ஊருக்கு போய் சேர்ந்தவுடனே அன்னை சாரா அம்மையாரோடு சென்ற இப்ராஹிம் நபி அவர்கள், சாரா அம்மையார்கள் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார்கள், ரொம்ப விசிரமாக இருப்பார்கள். அந்த சாரா அம்மையாரோடு போகும் பொழுது அந்த ஊர்ல உள்ள அரசன் ஒரு வித்தியாசமான அரசன், காமுகன். அவன் மனைவி என்றால் விடமாட்டானான், அடைஞ்சுதான் தீருவான். சகோதரி என்றால் விட்டுருவான். இவங்க அந்த ஊருக்கு போன உடனே தகவல் கிடைச்சிருது. கிடைச்ச உடனே அரசன் கூப்பிட்டான், அந்த பெண்ணை அனுப்பி வச்சிரு அப்படின்ட்டான். அவன் இப்ராஹிம் நபி ஏற்கனவே அவரிடத்துல வந்தவர்கள்ட்ட அவங்க சொல்லிட்டாங்க, இவங்க என்னுடைய சகோதரி என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க, இந்த பூமியில உன்னையும் என்னையும் தவிர்த்து வேறு எந்த இறை நம்பிக்கையாளரும் கிடையாது. பார்த்துக்காங்க எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்கள். இன்றைக்கு தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடியவர்கள் ஊர்களில் ஊர் விளக்கம் செய்யப்பட்டு விட்டால் அடிப்பு பிறண்டு கொண்டு தௌஹீதுங்கிற கொள்கையை விட்டே ஓடி போய்விடுகின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இவ்வளவு பெரிய ஒரு சோதனையிலும் அவர்களுக்கு துணை நிற்கின்றார்கள். சொந்த ஊரை விட்டே போறாங்க, வீட்டை விட்டு போறாங்க, அவங்களிடத்தில் உள்ள உறவுகளை விட்டு பிரிந்து செல்கின்றார்கள். அப்படி சென்று அந்த அரசனிடத்துல போய் மாட்டிக் கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் அவங்க சொல்றாங்க, நான் இந்த அரசு அதிகாரிகளிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறேன் தெரியுமா, இவள் என்னுடைய சகோதரி என்று சொல்லியிருக்கின்றேன், நீ அதற்கு மாற்றமாக சொல்லிவிடாதே என்று சொல்லி அந்த பெண்ணை அழைத்துக் கொண்டு அரசவைக்கு கொண்டு சென்று விட்டாச்சு. அரசன் தனி அறைக்கும் அந்த அம்மையாரை அழைத்து சென்று விடுகிறான். அப்படி சென்ற நேரத்தில் அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா, தொழுகின்றார்கள், தக்பீர் கட்டி தொழுகின்றார்கள். அப்படி தொழக்கூடிய அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கின்றார்கள், இறைவா, என்னுடைய கற்பு என்னுடைய புருஷனுக்கு மட்டும் சொந்தம் என்றால், நாங்க உன்னை நம்பி இருப்பது உண்மையானால் இந்த ஷைத்தானை விட்டு, இந்த கொடூர அரசனை விட்டு என்னை நீ காப்பாற்றி விடு என்று தொழுகையில தொழுதுதான் பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹ் திருக்குர்ஆனில் யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்தஈனூ பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் தொழுகையின் மூலமாக நீங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள், பொறுமையாக இருந்து இறைவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தர்காவுக்கெல்லாம் நீங்க போயிடாதீங்க, என்ன அல்லாஹ்விடத்தில் போய் நீங்க கேட்காதீர்கள், இது இறைவன் குர்ஆனில் இடக்கூடிய கட்டளை. இந்த அடிப்படையை தான் அவங்க பின்பற்றி இறைவனிடத்தில் கேட்கிறாங்க. அப்படி அவர்கள் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகின்றது. தொழுது முடிக்கிறாங்க. அந்த காமுகன், அந்த அரசன் காக்காய் பழிப்பு எடுத்து அப்படியே துடிக்கின்றான். இந்த அம்மையாற்ற கெஞ்சிறான், என்னை விட்டுருமா, நான் இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேன் என்று சொன்ன உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம கொண்டு போட்டேன்னு வந்துடக்கூடாது, நாம கொலையாளிங்கிற ஒரு பட்டத்தை சுமக்க வேண்டியிருக்கும், தப்பிக்க முடியாது, இறைவா நீ காப்பாற்று என்று பிரார்த்திக்கின்றார்கள். மீண்டும் அவன் நல்ல நிலையில் எழுந்து விடுகின்றான். எழுந்து
சும்மா இருப்பானா? நம்ம ஆட்களை நீங்க பார்க்கலாம், சதாவும் பீடி குடிச்சுட்டே இருப்பான், சதாவும் பீடி குடிச்சுட்டே இருப்பான். இன்றைக்கும் பீடி சிகரெட் குடிக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எந்த அளவிற்கு ஒரு மனைவி தன்னுடைய கணவரை பார்த்து சொன்னாங்களாம், இந்த பீடியை விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், ஏண்டி உன்ன விட்டா விடுவோம் தவிர பீடியை விட மாட்டான் அப்படின்னாராம். அவன் இந்த மாதிரி இந்த பீடியை குடிக்கக்கூடிய ஆட்கள் லொக்கு லொக்குன்னு இருவான். டாக்டர்கிட்ட போய் அவர் ஸ்டெத் வச்சு பாக்குறோம், இருக்கும் மேல பீடியை உடையா விட முடியல சார் அப்படிமா, நீ இப்படியேதான் சாவுவா அப்படிமா. அவங்க ரத்தம் வத்தி எடுப்பான், மருந்து இருந்து கொடுத்து எல்லாம் நான் இனிமே விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவான். சரியாயிரும். சரியானவன ரெண்டாவது பீடி குடிக்க ஆரம்பிச்சிருவான். மீண்டும் ரத்தம் வாந்தி. அவன் டாக்டர், அப்புறம் மருத்துவம் பார்க்கணும் இல்ல, மனிதனுடைய நேச்சரே அதுதான். விட்டுட்டா ரெண்டாவது கிளம்பிடுவான். ஒரு பிடியில இருக்கிற வரைக்கும் தான் சரியா இருப்பான். நாளை முதல் குடிக்க மாட்டேன்னு சத்தியமணி தங்கம் சொல்றான்ல, போத தெரிஞ்சவனே நம்ம குடிக்க கூடாதுன்னு நினைப்பான். ரெண்டாவது செய்தான் அந்த சின்ரம் வந்தவன போய் குடிக்க ஆரம்பிச்சிருவான். இத மாதிரி இந்த அரசன் கிளம்பிட்டான். கிளம்பி ரெண்டாவது அன்னையார தீண்ட நினைக்கும் போது, சாரா அம்மையாரை நெருங்க நினைக்கின்ற போது இறைவன்கிட்ட மீண்டும் கேட்கிறான். இறைவன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளான். அதே காக்காவளிக்கு சுருண்டு விழுறான். விட்டுருமா, ரெண்டாவது தடவை இனிமே இதுக்கு அடுத்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிறான். இவங்க கேட்கிறான், எழுந்திருச்சாராம். பழைய குருடி கதவை திரடி கிளம்பிட்டான். இவங்க கேட்கிறாங்க, மூன்றாவது தடவை இனிமே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில உண்மையிலேயே இப்போது ஏவலாளர்களை கூப்பிட்டு காவலாளர்களை கூப்பிட்டு, வேண்டாங்க வாங்கடா, நீ பெண்ணை பிடிச்சி வந்திருக்கிய பேய பிடிச்சி வந்திருக்கா என்று கேட்டு அவங்களை அப்படியே அனுப்பும் போது ஹாஜர் என்ற ஒரு பெண்மணியும் ஒரு அடிமை பெண்ணையும் சேர்த்து அன்பளிப்பாக கொடுத்து, போயிட்டு வாமா நல்லா இருப்ப, இனிமேல் இந்த பக்கம் வந்துடாது, நானும் உன்னை கூப்பிட மாட்டேன் என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த ஹாஜர் அம்மையாருடைய வழியில தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்து, அந்த சந்ததியில் தான் நம்முடைய கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கின்றனர். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பிரமத சமுதாயத்திற்கும் அவர்கள் தான் இறை தூதர்கள், ஏற்றாலும் மறுத்தாலும் அவர்கள் தான் தூதர். அந்த தூது செய்தியும் எடுத்துரைப்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம். இப்போது நாம் பார்க்கின்றோம், இந்த பெண்மணி இறைவனிடத்தில் கையேந்தி தொழுகையில் கேட்டார்கள். இந்த தொழுகையில் கேட்ட அவர்கள், அதில் இன்னொரு அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம், அங்கிருந்து வர்றாங்க, தப்பிச்சு வர்றாங்க. தப்பிச்சு வரும்போது புருஷனார் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தொழுகையில் நிற்கிறாங்க. தொழுகையில் இருந்து கொண்டே அவர்களும் இறைவனிடத்திலே அல்லாஹ் என்னுடைய மனைவியை காப்பாற்றி என்று கேட்கிறார்கள். மனைவி வந்த மாத்திரத்திலே தொழுகையில் இருக்கக்கூடிய தொழுகையில பேசக்கூடாது இல்ல, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. என்ன நடந்துச்சு? இப்ராஹிம் இஸ்லாம் ஆர்வம் தாங்க முடியல, என்ன ஆச்சு அப்படின்னு உடனே, இன்னல்லாஹ கபத கைதல் காஃபிர், இறைவன் இந்த இறைமறுப்பாளனுடைய சதியை முறியடித்து விட்டான். அந்த பெண்மணி சொல்றாங்க. இந்த நம்பிக்கை ஒவ்வொரு பெண்ணுக்கும் வேண்டும், இந்த நம்பிக்கை ஒவ்வொரு ஆணுக்கு வேண்டும், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளருக்கு வேண்டும். அப்படி இருந்தால் நிச்சயமாக இறைவனுடைய திருப்திக்குரியவர்களாக ஆவோம். இது போன்று இறந்தவர்கள், சமாதியில் உள்ளவர்கள், அடங்கி போனவர்கள், தர்காவில் கிடக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய உயிர்கள் இறைவனுடைய கைவசத்தில் இருக்கின்றன. அப்படிப்பட்டவரிடத்தில் போய் கேட்க வேண்டிய அவசியமே அல்ல, தேவையே கிடையாது. நாமோ இந்த ஒரு இறைவனிடத்தில் கேட்க வேண்டும். நாம் நம்ம ஆட்கள் இப்ராஹிம் தான் பேர் வைக்கிறதுலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. இஸ்மாயில் பேர் வைக்கிறதுலாம் குறைச்சல் கிடையாது. இஸ்ஹாக் என்று பேர் வைக்கிறதுலாம் குறைச்சல் கிடையாது. யாக்கூபு என்று பேர் வைக்கிறது எல்லாம் குறைச்சல் கிடையாது. அவங்க கூட கிறிஸ்தவர் கூட பேர் ஈசா, அவங்க கூட யாக்கூபுக்கு ஜாக்கப் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அவங்க கூட யூனுஸுக்கு ஜோன்ஸ் சொல்லி பேர் வச்சிருக்காங்க. பேர் வைக்கிறதுலாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. அந்த கொள்கையினுடைய அடிப்படையில் நடக்கிறதில்ல. இன்றைக்கு இந்த முஸ்லிம்கள் தொழுகையெல்லாம் நிறைவேற்றி விடுகின்றார்கள். ஆனால் இந்த ஏகத்துவ கொள்கை அவரிடத்தில் இல்லை. அதற்கு தான் இந்த கூட்டம், இஸ்லாமும் ஏகத்துவமும் என்ற தலைப்பு இதற்காக வேண்டித்தான் தரப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் இருக்கின்றது. இஸ்லாம் என்றால் என்ன? இது போன்ற தொழுகை, ஜகாத் இதெல்லாம் இருக்கின்றது. இந்த உமா யூமினு அக்ஸருகும் பில்லா இல்லாஹும் முஷ்ரிக்குன், அவர்கள் அதிகமானவர்கள் இறைவனை நம்புகின்றார்கள், ஆனால் இணை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாக்குறோமா இல்லையா? நம்ம ஆட்கள் பாய்மார்களே நிறைய தாயத்துக்கிட்டு இருப்போம்.
நல்ல ராக்கெட்டா போட்டிருப்போம். யார்கிட்ட படுத்தாலும் சரிதான், இவங்கிட்ட படுக்க கூடாது. என்ன திடீர்னு நைட்ல இருந்துச்சு கையில அவுத்து போட்டு ஓடுவோம், அல்லது வேற ஒரு மாதிரியா சத்தம் போடுவோம். அவன் இது மாதிரியான ஆட்கள் இந்த தாயத்து போடுறதுல ஏதாவது பயன் இருக்க போகின்றதா? இந்த தாயத்தை என்ன செய்யும்? சில இடங்களில் பஸ் டிக்கெட்டே சுத்தி வச்சிருக்கான் தாயத்துங்கிற பேரு. அப்ப இது இதுல கட்டம் போட்டு அதுவும் வித்தியாசமா எழுதி வச்சிருக்கான், கொத்தி கொதறி வச்சிருக்கான். இது ஏதாவது பாதுகாப்பு தரப்போகின்ற இப்படி நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளவில்லை. அப்படிங்க நினைத்து பார்க்க வேண்டும். படைத்த இறைவனிடத்தில் தான் எதையும் கேட்க வேண்டும், தொழுகையில் தான் கேட்க வேண்டும். அந்த தொழுகையில நாம் இறைவனோடு ஒன்று போய்விடுகின்றோம், இறைவனிடத்தில் பேசுகின்றோம். நமக்கு இடைத்தரகு தேவையில்லை, நமக்கு ஏஜென்ட் தேவையில்லை, நமக்கு புரோக்கர் தேவையில்லை, இன்னொரு ஆள் இடையிலிருந்து இறைவனிடத்தில் நெருக்கி வைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ரப்புல் ஆலமீன் நம்மை பார்க்கின்றான், நாம் அவனுக்கு முன்னால் நிற்கின்றோம். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவன் பதிலளிக்கின்றான். நம்முடைய குறைகளை, நம்முடைய துன்பங்களை அவன் களைகின்றான் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு முஸ்லீமும் வர வேண்டும். இன்றைக்கு இந்த முஸ்லிம்கள் இதையெல்லாம் விட்டு தர்காவில் போய் நிற்கிறான். அந்த மண்ணில் கேட்கக்கூடியவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் குறைகளை நிவர்த்தி செய்கின்றார், பிள்ளையை தருகிறார், விசாவை தருகின்றார். நல்ல வேலை பாஸ்போர்ட் ஆப்ஷன் இந்தியாவில் இருக்குது. இல்லைன்னா பாஸ்போர்ட் இருந்தாங்கன்னா அவர்கிட்ட போய் கேட்டுருவோம். அவர் பாஸ்போர்ட் வச்சிருக்கிறாரா? அந்த டிபார்ட்மெண்டா, உள்துறை இலாக்காவை அவர் வச்சிருக்கிறாரா? கிடையாது. நீங்க தயவு செய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த கபரில் உள்ள ஒரு இடத்தில் போய் இவர்கள் இப்படி கேட்கின்றார்கள், அவர்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அழகும் அர்ஜுன் எம்சுனபிஹா, நடக்கக்கூடிய கால்கள் இருக்கின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான் பாருங்க. எழுந்திருச்சு வரணும். தர்காவுல உள்ள உண்டிகளே அப்பிட்டு போயாராம். நைட்டோட நைட்டா அங்க உள்ள கிளாஸ் போயிடறான், அங்க உள்ள குத்து விளக்க தூக்கிட்டு போயாராம், உண்டியலே அடிச்சு போயாராம். என்ன செய்யறது? உண்டியலை அடிக்கும் போது அவர் கபூர்ல இருந்து இங்க வந்தா அப்படின்னா அவன் ஓடிட மாட்டான். அப்படி இவர் இன்றைக்காவது இருந்து வந்திருக்கிறாரா? வருவாரா? கருணாநிதி பராசக்தி வசனத்துல எழுதுற மாதிரி அம்பாரா அவள் எப்போது பேசினார் அப்படின்னு கேட்க, அது மாதிரிதான் நம்ம கேட்கிறோம். இஸ்லாம் சொல்றதுதான் அவர் சொல்றாரு. இவர் என்னைக்கு எழுந்து வருவாரு? அட இறந்து போன ஆளுதான், அவர் எழுந்திருச்சு வரமாட்டார். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், அழகும் அரிஜுன் எம்சுனபிஹா அம்லகும் ஐந்தும் எப்சுனபிஹா, அல்லது பிடிக்கக்கூடிய கைகள் இருக்கின்றனவா? அம்லகும் ஐந்தும் எப்சுனபிஹா, அல்லது பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கின்றனவா? அம்லகும் ஆதானும் எஸ்முனபிஹா, அல்லது செவிமடுக்கக்கூடிய காதுகள் இருக்கின்றனவா? செவிட்டு பையன் இறந்து போன ஆட்கள் ஒண்ணுமே கேட்காது, காது பஞ்சரா போச்சு, திஞ்சர் ஊத்துனாலும் எழுந்திருக்க மாட்டாங்க. ஏன்டா இவங்கிட்ட போய் கேட்கறீங்க? அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தயவு செய்து நீங்க சிந்திச்சு பாருங்க. எந்த பள்ளி வாசல்லையாவது எங்காவது பள்ளி வாசல்ல பாட்டு போடுறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? போட மாட்டாங்க. பள்ளி வாசல்ல மேலதாளம் கொட்டுறதை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஊதி வச்சு ஊதுறத நீங்க பார்த்திருக்கீங்களா? கிடையாது. ஏன்? இஸ்லாமிய மார்க்கம் இசையை தடை செய்து விட்டது. இஸ்லாத்துல இசை கிடையாது. எந்த ஒரு மோசமான ஒரு குடிகார முஸ்லிம் கூட பள்ளிவாசல்ல வச்சு பாட்டு போட மாட்டான். அவனுக்கு நல்ல தெரியும், பள்ளிவாசல் தான் பாட்டு வைக்க கூடாது, இசை கச்சேரி எதுவுமே கூடாது என்பதை நல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப பள்ளிவாசல்ல பாட்டு கச்சேரி வைக்க முடியாது என்பதை நல்ல உணர்ந்திருக்கின்றார்கள். இசையும் இஸ்லாத்துல கிடையாது என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பள்ளி வாசல்ல இது மாதிரி இசையெல்லாம் நாம வைக்க முடியாது, பாட்டு கச்சேரி வைக்க முடியாது, அதனால இந்த பாட்டு கச்சேரி வைக்கிற மாதிரி பிற சமுதாயத்து மக்களுக்கு மத்தியில அவங்க தேர் இழுக்கிறாங்க, அவங்க இது போன்று கோயில்கள்ல கொட்டடிக்கிறாங்க, அவங்களிடத்தில் இது போன்று பாட்டு கச்சேரிகள் நடைபெறும், வாத்திய கருவிகள் அவர்களிடத்தில் உண்டு, அது அவர்களுடைய மத நம்பிக்கை. இப்ப நாமெல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் தான், அரபு நாட்டில இருந்து குதிச்சவங்க கிடையாது. அவங்க செய்யற மாதிரியே நாமளும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனுடைய ஒரு விபரீதம் தான், அதனுடைய விளைவு தான் தர்காக்கள். நீங்க அரபு நாட்டில்
அரபு நாட்டில் நீங்கள் எந்த ஒரு தர்காக்களையும் நீங்க பார்க்க முடியாது. அரபு நாட்டில் இது போன்று பள்ளிவாசல்களிலேயே இசை கச்சேரிகளும் நம்ம நாட்டில் எப்படியோ அதே போன்றுதான் அங்கேயும். அவன் இவன் என்ன நினைக்கிறானா, பொதுவாக மக்களிடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு உணர்வு உண்டு. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாய மக்களிடத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியை, ஒரு ஆசையை உங்களுக்கு நான் எடுத்துக்காட்ட விரும்புகின்றேன். மேற்கோளாக இங்கு சொல்ல விரும்புகின்றேன், காட்ட விரும்புகின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்தை கடல்ல இருந்து காப்பாற்றிட்டான். அப்படி காப்பாற்றி அந்த மக்களை அழைத்து கொண்டு செல்லும் போது சிலைகளை வச்சு வணங்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில போயிட்டு இருக்கும் போது, யா மூசா, இந்த சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு போகும்போது பொம்மையை பார்த்துட்டு எனக்கு இந்த பொம்மையை வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க யா மூசா இஜ்அல்னா இலாஹன் கமாலகும் ஆலிஹா, அவர்களுக்கு கடவுள்கள் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் இந்த சிலைகளை கடவுளா ஆக்கிட்டாங்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. என்னடா இது, இப்போதான் இறைவன் கடல்ல இருந்து தண்ணீர்ல இருந்து காப்பாத்துறது சாதாரண விஷயமாங்க? தண்ணீர்ல இருந்து காப்பாத்துறது சாதாரணமான ஒரு விஷயமா? தண்ணீர்ல அவர்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. அந்த அற்புதத்தை எல்லாம், அந்த இறைவனுடைய அருளை எல்லாம் மறந்து விட்டு இவர்கள் எங்களுக்கு இந்த சிலைகளை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கின்றார்களே. எதனால? இந்த சிலைகள், இந்த வணக்கங்கள், இதையெல்லாம் பார்த்தால் மனிதனுக்கு அவனை அறியாமலே சில ஆசை வந்துவிடும். அப்படித்தான் இந்த சந்தனக்கூடு, இந்த தர்காவில் நடக்கக்கூடிய இந்த கொட்டுக்கள், மேளதாளங்கள், வாத்தியங்கள் எல்லாமே பிற மதத்தில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து விட்டு நம்முடைய சமுதாயத்திலும் தேவை என்று நினைக்கின்றார்கள். அப்படி புகுத்தப்பட்டதுதான் இந்த கந்தூரிகள், இந்த சந்தனக்கூடுகள், இந்த உண்டியல்கள், இந்த போர்வை பொறுத்தல் போன்ற காரியங்கள். இப்படி கொண்டு வந்து பள்ளிவாசல்ல பெண்கள் தொலை வரலாம், மார்க்கம் அதை அனுமதித்திருக்கின்றது. இங்க உள்ள பள்ளியில பெண்கள் தொலை வராங்களா? தௌஹீத் பள்ளியில அங்க வருவாங்க. தௌஹீத் ஜமாத்தை தவிர மீதி மற்ற பள்ளிகள்ல அனுமதி இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு தொலை வந்திருக்கின்றார்கள். அதை இந்த சமுதாயம் தடுத்து விட்டது. அதனால நாம என்ன பார்க்க வேண்டும் என்றால், இவங்கெல்லாம் பள்ளிக்கு வராம இருக்கிறாங்களா, இதையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி விட்டு பெண்களும் வரணும். அப்படி வருவதற்கு பெண்களை பார்க்கணும் இல்ல. அதாவது தர்காவுக்கு போறது எதுக்குங்க கேட்டா சொல்லுவாங்க, ஜியாரத்துக்கு போறேன் அப்படிம்பாங்க. ஜியாரத்துக்கு அர்த்தம் என்ன? சந்திப்பு. ஆம்பளை பைய போனா, பொம்பளைகள் போய்விட்டா தர்காவுக்கு போறாங்கல்ல, இவனும் கிளம்புறான் வாயு பையன், பக்தி வந்துருச்சு, மார்க்க பக்தி வந்துருச்சு, எங்கடா போற? ஜியாரத்துங்க. ஜியாரத்துக்கு என்ன அர்த்தம்? அதான் சந்திப்பு, சைட் அடிக்கிறது. இதுதான் சந்திப்பு. நாகூர்ல நீங்க பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கிறேன். நான் வெளிநாடு போக வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு 27,000 ரூபாய் அன்றைக்கு தேவை. 27 யாசின் ஓதன கடனும் கிடைச்சிச்சு அப்படி நினைச்சேன். ஏஜென்ட் கொண்டு ஓடிட்டான். நாகூர்ல போய் கேட்டதுனால என்னவோ அது பிச்சு பிச்சு கடைசியில் 5000 ரூபாய் வந்துச்சு. அப்படி அந்த தர்காவில் போய் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த சாபுகள் சைட் அடிக்கிறத பார்க்கணுமே. யாசின் குர்ஆன் ஹக்கீம் இன்னக்கல் சூப்பர் ஃபிகர், இங்க வாங்க 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 தன்சிலா பாக்குறமா இல்லையா? அப்ப என்ன கேட்டா பெண்கள் வந்து விட்டுறதுனால இவனும் கிளம்பியாரான். நாகூர் பகுதிகளில் நாகப்பட்டினத்தில் இருந்து வியாழக்கிழமை என்று வெள்ளிக்கிழமை இரவு நிறைய பேர் கிளம்புவாங்க. பட்டையா பட்டாளமா? எதற்கு? பக்தியோடவா? அவுளியாக்களை போய் ஜியாரத்து பண்ணவா? அக்காமார்கள் ஜியாரத்து பண்றது. இங்க இருந்து கிளம்பி போயிருவானுவா. இதுதாங்க. அப்ப இந்த பெண்களை தர்காவுக்கு வரவழைக்கிறதுக்கு தான் கந்தூரி அப்படி போடு, கந்தூரி என்று கொண்டு வந்திருக்கிறான். அப்படி கொண்டு வந்து அந்த தர்காவுக்கு முன்னால ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் போட்டு எல்லா விதமான பெண்களும் அங்க வர்றாங்களா. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், சயகூனு ஃபீ உம்மதி லயகூனன்ன ஃபீ உம்மதி அக்வாமுன், என்னுடைய சமுதாயத்தில் சிலர் தோன்றுவார்கள், அவர்கள் யஸ்தஹில்லூனல் ஹிர், விபச்சாரத்தை அனுமதிப்பார்கள்.
விபச்சாரத்தை அவர்கள் செய்வதற்கு முனைவார்கள், செய்வார்கள். பட்டையும் அவர்கள் ஹலாலாக்கிக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வல் ஹம்ர, சாராயத்தையும் குடிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்றாங்க, வல் மஆசிஃப, இசை கருவிகளையும் அவர்கள் அறிமுகப்படுத்துவார்கள். அதெல்லாம் கூடு என்று அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தில் அழிக்கப்படுவார்கள். பைஹகி போன்ற நூல்களில் வரக்கூடிய செய்தி, புகாரிலே கருத்து இடம் பெற்றிருக்கின்றது. நீங்க பார்க்க வேண்டும், இவ்வளவு நடக்கின்றதா இல்லையா? தர்காவுல கந்துரி என்ற பெயரில் தண்ணி அடிக்கக்கூடிய அந்த சமாச்சாரம் நடைபெறுகின்றதா இல்லையா? கண்டிப்பாக நடைபெறுகின்றது. அதிலையும் குறிப்பாக இந்த ஊர்ல நடக்கக்கூடிய அந்த உருசுல ஒருவர் பேயாட்டம் ஆடுகின்றார். அப்படி பேயாட்டம் ஆடி பெண்களையும் அவர் தொடுகின்றார். எப்படி இதை அனுமதிக்கிறீங்க? இந்த ஊர் மக்கள், இளைஞர்கள் சுதாரித்து இந்த தீமையெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் செய்து தடுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இதா ஜாஅக்கல் மூமினாத், மூமினான பெண்கள் உங்களிடத்தில் வந்தால், தொடர்ந்து வரக்கூடிய அந்த வசனத்துல ஃபபாயின் நிறைய விஷயங்களை சொல்றான். அவரிடத்தில் நீங்கள் உடன்படிக்கை எடுங்கள், அவரிடத்தில் நீங்கள் வாக்குறுதி பெற்றுக் கொள்ளுங்கள். அப்படி வாக்குறுதி பெறும் பொழுது ஆண்களிடத்துல வாக்குறுதி பெறுவதா இருந்தா கை மேல வச்சு அப்படி எடுக்க சொல்றான். பெண்களிடத்துல அப்படி பண்ண முடியுமா? வார்த்தை மூலமாகத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி மா மஸ்ஸத் எது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இம்ராத்தின், முஹம்மது நபி அவர்களுடைய திருக்கரம், புனித கரம் எந்த ஒரு பெண்ணுடைய கையையும் தொட்டது கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்துல அந்நிய பெண்ணை புருஷன் தான் தொட வேண்டிய ஒரு பெண்ணை இவன் புரோகிதன் என்ற பெயரில், இவன் குறி சொல்கின்றன் என்ற பெயரில், சாபு என்ற பெயரில், அஜரத்தி என்ற பெயரில், தர்காவுடைய ட்ரஸ்டி என்ற பெயரில் அந்த பெண்ணுடைய வயிற்று பகுதியை தொடுகின்றான் என்றால் எவ்வளவு ஒரு ஆபாசமான ஒரு காரியம். ஒவ்வொரு மூவினுக்கும் ரத்தம் சூடேற வேண்டிய ஒரு காரியம். வெக்கமாக இல்ல? எப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இன்றைக்கும். நீங்க சவுதியில நான் பணிபுரிந்திருக்கின்றேன். சூப்பர் மார்க்கெட்ல நான் பணிபுரிந்திருக்கின்றேன். அந்த மார்க்கெட்ல நான் வேலை செய்யும் போது சவுதி தன்னுடைய மனைவியை கார்ல தான் அழைச்சிட்டு வருவோம். நான் கல்லாவில் இருப்பேன். அந்த கார் இப்படி வரும் பொழுது மனைவி இருப்பாங்க. அங்க சவுதியில உள்ள பெண்கள் முகத்தையும் சேர்த்து மூடியிருப்பார்கள், கண்ணு மட்டும்தான் தெரியும். அவன் என்ன செய்வான் தெரியுமா? கல்லாவில் அந்நிய ஆடவனாகி நான் இருக்கின்றேன் என்பதற்காக வேண்டி காரை என்னுடைய கடையினுடைய வாசல்ல நிறுத்த மாட்டான். கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் தள்ளி தான் போய் நிறுத்துவோம். அந்த அளவிற்கு தன்னுடைய மனைவியை பிற ஆடவர் பார்த்துவிடக் கூடாது என்பதுல ஒரு வெட்க உணர்வு. இது இஸ்லாம் ஊட்டிய உணர்வு. அதுல கொஞ்சம் அவங்க கூடுதலாக போயிருக்கலாம், அது வேறு விஷயம். கல்லாவில் அந்நிய ஆடவனாகி நான் நிற்கின்றேன் என்பதற்காக வேண்டி காரை என்னுடைய கடையினுடைய வாசல்ல நிறுத்த மாட்டான். கொஞ்சம் ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் தள்ளி தான் போய் நிறுத்துவோம். அந்த அளவிற்கு தன்னுடைய மனைவியை பிற ஆடவர் பார்த்துவிடக் கூடாது என்பதுல ஒரு வெட்க உணர்வு. இது இஸ்லாம் ஊட்டிய உணர்வு. அதுல கொஞ்சம் அவங்க கூடுதலாக போயிருக்கலாம், அது வேறு விஷயம். எந்த அளவிற்கு என்றால், இன்றைக்கு நம்ம நாட்டில் வீடுகள்ல அவன் பாட்டுக்குள்ள நுழைவான். அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வருவான். என்ன அண்ணினே தெரியாது. மாமி அப்படின்பா. என்ன இவனுக்கு இன்றைக்கு இவனுக்கு நாம மாமியாக இருந்தோம், மாமின்னு சொல்லி உள்ள வருவான். நம்ம ஆட்களே சலாம் சொல்லாம உள்ள போவாங்க. ஆனா சவுதியை பொறுத்தவரையில இஸ்லாம் போன்ற சட்டத்தினுடைய அடிப்படையில பிற ஆடவர்கள் அப்படி உள்ள போக முடியாது. உள்ள அனுமதி கேட்டுவிட்டு தான் போக வேண்டும். நாம் இப்படி வீட்டு வாசல்ல செல்லும் போது சவுதியுடைய அந்த அரபிகளுடைய வீடுகளை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வீட்டினுடைய கதவும் பெரிய கோட்டை கதவுகள் கொண்டு இருக்கும். நாம் அப்படி கிராஸ் பண்ணி போறோம்னு வைங்க, சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கும். நாம அந்த வீடு எப்படி நம்ம இந்த நாட்டில் உள்ள ஆட்கள்ல வீடு எப்படி இருக்குன்னு இப்படி பார்க்க தான் போவோம், கதவை சாத்திடுவாங்க. அந்த அளவிற்கு
அந்த மக்களிடத்துல வெட்க உணர்வு ஊட்டப்பட்டு இருக்கிறது. ஆனா இங்க தர்காங்கிற பேர்ல, அதாவது இந்த தர்காவுல இப்படி இது மாதிரியான வேடம் எடுக்கிறதுக்கு காரணம் சபல எண்ணம் தான். அதற்கு தான் இப்படி விசுவரூபம் எடுக்கிறான். நீங்க பாருங்க, நித்யானந்தாவை பார்த்தோம்ல, என்ன நடந்துச்சு? நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு வித்தியாசமான தோற்றத்துல வந்துட்டாலே ஏமாற்றத்துக்கு வந்திருக்கான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பெண்கள் தான் இதுல ரொம்ப ஏமாந்துருவாங்க. என்றைக்கு ஒருவன் வித்தியாசமாக, சுவாமி பரமானந்தவா திருச்சியில அடைச்சாங்கள, அந்த சுவாமி பிரேமானந்தா தலையில பெரிய சடை, ஏமாற்று பெருவழி, அவரு சிங்கம் வாயில இருந்து லிங்கம் எடுக்கும். அப்படியே சிங்கத்தை கூண்டுல கொண்டு அடைச்சு போட்டாங்க ஜெயில. அப்படி தப்பிச்சு வர வேண்டியதானே? ஏமாற்று வேலை முடியல. அது போல சாய் பாபா தலையில ஒரு கூடையை கோத்தி வச்சிருப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஏமாற்று வேலை. அப்படி இந்த கடவுள் வேஷம் போடக்கூடியவர்கள் எல்லாம் வித்தியாசமான ஒரு டிரெஸ்ல தான் வருவாங்க. அந்த டிரெஸ்ல வந்து விட்டாலே இவன் ஏமாற்று பெருவழி. இப்ப நம்மளெல்லாம் பார்த்து தாய்மார்கள் எல்லாம் பெருசா நினைக்க மாட்டாங்க, இது பெரிய அஜர்த்தா இவரு, சும்மா சாதாரணமான முறையில் தலையில ஒரு தொப்பியும் இல்ல, சும்மா ஒரு சட்டம் மட்டும் தான் போட்டு. நம்ம ஆட்கள் நம்ம அசரத்தே வந்து என்ன செய்வாங்க, ஒரு 9 மாசம் கற்பிணி மாதிரி வருவாங்க, ஜிப்பா போட்டு வருவாங்க. அசரத்து வர்றாடி, நம்ம எல்லாம் கசரத்து பாக்குறோம் இல்ல. அப்ப டிரெஸ்ஸுக்கு தான் மயக்கம். இதெல்லாம் ஏமாற்ற வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு டிரெஸ் போடல. அவங்களை பார்க்கிறதுக்கு வருவாங்களா வெளியில இருந்து, ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முகமது, உலகமே நடுநடுங்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு தலைவர். அவருடைய பேரை கேட்டாலே அன்றைய ரோமாபுரி பாரசீகம் எல்லாம் நடுநடுங்கிய மாபெரும் ஒரு தலைவர். அவரை பார்க்க வருவாங்க, யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஐயுக்கும் முகமது, உங்கள முகமது யார் என்று கேட்பாங்க. இதோ வெள்ளையா இருக்கிறாரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல வெள்ளை நிறமாக இருப்பாங்க. இந்த சாய்ந்து கொண்டிருக்கிறார் இவர்தான் என்று சொல்லப்படக்கூடிய அளவுலதான் நபித்தோழரோடு நபித்தோழராக சங்கமாகி தனியே ஆடை இல்லாமல் அவர்களோடு ஒன்றி தோழர் யார் தூதர் யார் என்று தெரியாத ஆளோட தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா இவன் வித்தியாசமான டிரெஸ் போட்டு வர்றான். இந்த டிரெஸ் போட்டு வர்றதே எதற்கு? ஏமாத்துறதுக்கு. அப்படித்தான் இந்த பூசாரி வேடம் போட்டு, அப்படித்தான் தர்காவுடைய ட்ரஸ்டி என்ற ஒரு வேடத்தை போட்டுக்கொண்டு, ஆலிம் அஜரத் என்ற வேடத்தை போட்டுக்கொண்டு ஆட்டம் போடுறான். இவங்களிடத்துல பெண்கள் போய் நிக்கிறாங்க. பெண்கள் போய் அப்படி நிற்காதீர்கள், ஏமாறாதீர்கள், ஹராமாச்சி, அந்நிய ஆடவர், உங்களுடைய உடலை தொடுவதற்கு மார்க்க அடிப்படையில் தகுதியானவர் உங்களுடைய மகன் உங்களுடைய கையை பிடிக்கலாம், உங்களுடைய தகப்பன் உங்களுடைய கையை பிடிக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய கையை பிடிக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்கள், சித்தப்பாவுடைய சகோதரர் கூட பிடிக்க முடியாது இஸ்லாமிய மார்க்கத்தில். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் அந்நிய ஆடவர் இந்த தர்காவில் சந்தனக்கூடு என்ற பெயரில் சல்லாப கூடு அதான் நடக்குது. சில பெண்களை பார்த்திருக்கிறோம். பெண்கள் கிட்ட நெருங்கினாலேயே சபலத்தோடு ஒரு சில பேர் பஸ்ல என்ன செய்வான் தெரியுமா? நல்ல வயசான பொம்பளை வருவாங்க, கண்டுக்கிறவே மாட்டான். ஒரு லேடி வந்து சும்மா சின்ன வயசு பொண்ணு ஹை ஹீல்ஸ் போயிட்டு வந்து பஸ்ல ஏற்றாக்கும், மேடம் பிளீஸ் பிளீஸ் பி சீட்டட், ரொம்ப இறக்கம் வந்துருச்சு இவருக்கு. அவன் இந்த பஸ்ல சில பேர் வந்து இடிக்கிறதுக்குனே வருவான். இப்படி ஒரு ஜென்மங்கள் இருக்கிறான். பெண்கள் வந்து அது வரைக்கும் அங்க தள்ளி நிற்கும். ஒரு பெண்ணு ஒரு சீட்ல இருக்கிறவங்க மெதுவா அங்கிருந்து மெதுவா தள்ளிட்டே வருவான். கண்டக்டர் சொல்லாமலே அவர் அந்த பக்கம் போச்சோன்னா இவர் ரிவர்ஸ்ல வருவான். ஏன்னா அங்க ஒரு சீட்ல ஒரு பொம்பளை உட்காந்துருக்கு, மெதுவா அப்படி வருவாங்க. அவன் இது மாதிரியான இந்த சபல புத்தி, இடிக்கிறது பிடிக்கிறது என்பது, பெண்களை தொடர்றது என்பதற்கு என்று இந்த காம எண்ணம் உள்ளவர்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. யாரையுமே நீங்க நம்பாதீங்க. அதுல சில பேர்கள், அவரு நல்ல வயசான தாத்தா, அவர்லாம் வந்து நம்ம மக பார்வதன், இவன் தான் ரொம்ப செய்தான், கிழட்டு பையன் தான் ரொம்ப விளையாட்டு, ஆனா நல்ல ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம சொல்லல. இது மாதிரியான சபல விளையாட்டு தான் ரொம்ப கடுமையான விளையாட்டு விளையாடுவோம். வயசு காடு வாங்கும், ஊடு போகும், இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நாட்டம், ஒரு ஆட்டம், ஒரு எண்ணமான ஓட்டம் பாக்குறீங்களா? இந்த பெண்கள் என்று வருகின்ற பொழுது அவன் அந்நியவன் தான் என்ற பார்வையை தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்க சொல்கின்றது.
நெருப்பாக இருங்க. கிட்ட எவனாவது வருகின்றான் என்றால் சிறுமிசம் பண்ணவன செருப்பை எடுங்க. நெருப்பாக இருங்க, செருப்பை எடுங்க. தான் பயப்படுவான் சும்மா லேசா அப்படி. அதனாலதான் நீங்க பேசும்போது மொபைல்ல பேசினாலும் சரிதான், பேசும்போது உங்க வீட்டுக்காரங்க இருக்கிறாங்களா? இல்லை அப்படிதான் பதில் சொல்லணும். எங்க வீட்டுக்காரங்க இல்ல, ஆஹா கொஞ்சம் உள்ள போலாம் தெரியுத, கொஞ்சம் மெதுவா பேசி பார்க்கலாங்க. எப்போ வருவாங்க? அவங்க 2 மணிக்கு வருவாங்க. ஆஹா இன்னும் கொஞ்சம் நமக்கு அனுமதி கிடைக்குது. பலா தக்லான பில் கவுல் வகுல்ல கவுலன் மாரூஃபா, நெத்தி அடியாக அடிங்க அப்படிங்கிறாங்க. சுத்தியல் அடிச்ச மாதிரி அடிக்கணும் முடியும். எம்மா அடி. போன் எடுத்து பேசணும், யார் பேசுறீங்கன்னு கேட்டா டமார்னு சத்தம் கேட்கணும். அவனுக்கு புருஷன் இருக்கிறாரா? இல்லை. நீ என்னடா இது பயங்கரமான ஆளாக்கும்போது அடுத்த கேள்வி கேட்க மாட்டான், நேரடியா போய் பார்த்துக்கணும். அப்படி இருக்கணும். அப்படித்தான் இஸ்லாமிய மார்க்கம் போகுது. தர்காவுல சந்தன கூடுங்கிற பேர்ல இந்த பரதேசி, இவன் பெண் சபலம் உள்ளவன், இவன் வேஷம் போடுறான், இவன் பெண்ணை தொடர்றதுக்கு உண்டான திட்டத்துலதான் இதை நடத்துறான். அதற்காக வேண்டிதான் இந்த தர்காக்கள், அதுல சந்தன கூடுகள் ஏற்பாடு செய்யப்படுது. இந்த 5 அண்ணன்மார்கள்லாம் இதுல நீங்க கொடுமையை பார்த்தா, நான் திட்டச்சேரி என்ற ஊர்ல நாகப்பட்டினத்துல உள்ள ஒரு, நான் அங்க மதரசாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது இப்பவும் அதான் நடக்குது எல்லா இடத்துலையும். அவுலியாக்கள் கந்துரிக்கு வெண்ணிராட நிர்மலா. நான் அப்ப உள்ளதை சொல்றேன். இப்போ இந்த நடிகை பேர்கள் நிறைய பேர் கஷ்பு வந்திருக்குது, என்ன அளவு பேருக்கு தெரியல, எக்கச்சக்கமானது கிளம்பி வந்திருக்குது. அந்த வெண்ணிராட நிர்மலா அப்போ பாக்குறதுக்கு ஆள் நல்லா இருப்பாங்க. நீ ஏன் பாத்துக்கீங்க, சினிமாவில் வந்திருக்கிறான் போட்டு காட்டுறான். இந்த வெண்ணிராட நிர்மலாவை போட்டு அவுலியாக்களுடைய பக்தியை பெறணுமா? அவுலியாவுக்கும் அங்க எதுவும் நாட்டம் இருந்திருக்குமோ? எப்படி கொண்டு வர்றாங்க பாருங்க. இது பள்ளிவாசல நடத்த முடியாது என்பதை எல்லாம் தெரிந்து இந்த வேட்கையை தணிப்பதற்கு, இந்த அரிப்பை தணிப்பதற்கு இவர்கள் இந்த தர்காவை களமாக ஆக்கி வைத்துக் கொண்டு விட்டார்கள். ஜியாரத்து செய்யலாங்க. ஜியாரத்து எங்க செய்யணும்? பொது கபர்ஸ்தான். அந்த கபூர்ல போய் நின்னா நமக்கு தெரியும், ஆஹா நேற்று நம்மோடு இருந்தாரு நம்முடைய வாப்பா இறந்து போயிட்டாங்க, நம்ம வட்டாரத்துல இருந்தாரு அப்துல் சத்தார் ராவுத்தர், அவர் இங்க வந்துட்டாரு. நம்ம வாழ்வில் தானா சமரசம் உலாவும் இடமே. கபூர்ல தான் எல்லாத்துக்கும் சமரசம். எல்லாரும் அங்க சமமாயிருவாங்க. பணக்காரன் ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, எல்லோரும் அங்கதான் கிடக்குறாங்க. அங்க போய் பார்த்த உடனே பயம் வரும். அதற்கு தான் ரசூலுல்லாஹ் அது மறுமையை நினைவுபடுத்தும். அதுக்கு தான் ஜியாரத்து. இவன் பொம்பளை நினைவுபடுத்துறதுல போறான் தர்காவுக்கு. இதுக்கா தர்கா கிடையாது. ஜியாரத்துங்கிறது இது கிடையாது. அதை பார்த்த உடனே மறுமையினுடைய நினைவு வரணும், மரணத்தினுடைய நினைவு வரணும், பாவங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை வரணும், மீண்டும் மீண்டும் தப்பு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் வரக்கூடாது. அந்த இறையச்சத்தை ஊட்டுவதற்காக வேண்டி, மறுமை பயத்தை ஊட்டுவதற்காக வேண்டி, மரண பயத்தை ஊட்டுவதற்காக வேண்டிதான் நீங்கள் கபர்களை போய் ஜியாரத்து செய்யுங்க என்று பொது மையவாடிகளுக்கு போக சொன்னத இந்த கபர்கள்ல இவன் ஜியாரத்து என்ற பெயர்ல நிக்கிறான். இது தடுக்கப்பட்டது, இது மார்க்கத்தில் கண்டிக்கப்பட்ட ஒன்று. இந்த தலங்கள் எல்லாம் சாபத்திற்குரிய தலங்கள். இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இதை நன்கு நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜியாரத்து செய்வது பொது மையவாடி, அதற்கு நீங்கள் போகலாம். இந்த தர்காக்கள் என்பது இஸ்லாத்துல கிடையாது. அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்க, அவங்க மரணமாகுவதற்கு ஒரு 5-6 நாட்கள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு குபு குபு என்று வேர்வை, கடுமையான வேர்வை, சக்கராத் ஹால் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தில் லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களை அல்லாஹ் சபிப்பானாக, இத்தகது குபூர் அன்பியாயிஹிம் மசாஜித், தங்களுடைய நபிமார்களுடைய இடங்களை அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை சபிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபிச்ச ஒன்று. எந்த அளவிற்கு இஸ்லாம் சொல்கின்றது என்றால், இப்ப நாம இந்த தர்காவை போய் உடைக்க முடியாது. உடைக்கலாம், எல்லோரும் சேர்ந்து, இந்த ஊர்ல உள்ளவங்க அனைத்து பேரும் சேர்ந்து யோகபித்து உடைத்தால் அரசாங்கம் ஒன்றும் கேட்காது. அப்படி உடைக்கலாம். இந்த தௌஹீத் ஜமாத் அப்படி ஒரு சில ஊர்களிலும் உடைத்திருக்கின்றார்கள். அந்த காலம் இன்ஷா அல்லாஹ் இந்த ஊரிலும் வரும்.
வரும் நாள் இல்லை. சட்டத்தை நம்ம கையில் எடுக்கிறது கிடையாது. எல்லோரும் சேர்ந்து இந்த ஊரில் உள்ள அந்த ஜமாத்தில் உள்ளவங்களும் கண்டிக்கிறாங்களாம். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். தாராளமாக இதை கண்டியுங்கள். வெளியூர் உள்ளவர்கள் தான் இங்கு வந்து இந்த கல்லூரியை நடத்துகின்றார்கள். இந்த தீமை துடைக்கப்பட வேண்டும். இந்த தீமை அழிக்கப்பட வேண்டும். இந்த கபர்கள் உடைக்கப்பட வேண்டும். ஏன் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், தன்னுடைய மருமகன் அலியை அழைத்து, இஸ்லாமிய ஆட்சி வந்த உடனே, இஸ்லாமிய ஆட்சி வந்துருச்சுன்னு வைங்க, நான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனா முதல் முதல் உத்தரவு என்ன? நாகூர் தர்காவில இருந்து அஜ்மீர் தர்காவில இருந்து ஃபர்ஸ்ட் அதுதான் உடைக்கிறது. ஆசிப் அலி சர்தாரி அவன் நேரா அஜ்மீருக்கு வந்து பார்த்திருக்கிறான். இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்தால் சொல்றேன், இந்த தௌஹீத் வளர வளர இறைவனுடைய கிருபையினால் அதுவும் வந்துடும். இந்த ஆட்சி வந்தால் முதல்ல தௌஹீத் ஜமாத்தில் உள்ள ஆட்கள் பிரைம் மினிஸ்டர் இப்பயும் எந்த பொறுப்பையும் ஏத்துக்கிறது இல்லைன்னு முடிவுல இருக்கும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சுன்னு வைங்க, முதல் உத்தரவு இந்த தர்காக்களை பூரா உடைச்சிட்டு எவன் வீடு இல்லையா அவனுக்கு ஊட்ட கொடுங்க. அதுதான் உத்தரவு. ஏன்? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்கு அவர்கள் வந்த உடனே போட்ட உத்தரவு, தரைக்கு மேல் உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு கபரையும் இல்லா சவ்வைத்தா வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்தா, தரைக்கு மேல் இருக்கக்கூடிய துருத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கபரை உடைக்காமல் விடாதே. போட்ட உத்தரவு உடைச்சாங்க. அந்த அடிப்படையில் இந்த தர்காக்கள் உடைக்கப்பட வேண்டும். உடைக்கப்படுறது சாபத்திற்குரிய இந்த இடங்கள் எப்படி நன்மையை தரக்கூடிய இடங்களாக ஆகும்? அல்லாஹ் காப்பாத்துறான். நீ அந்த கந்தூரில் போய் கலந்து கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் ஏதாவது மூத்து வந்துச்சுன்னு வைங்க, அது சாபத்துக்குரிய மரணம் தான். சாபத்துக்குரிய இடம். பள்ளிவாசல்ல மரணித்தால் நல்ல ஒரு மரணம். ஏன் ஒரு பாக்கியமிக்க ஒரு இடத்துல போய் நாம மரணிச்சிருக்கிறோம். இந்த மாதிரியான ஒரு கபரில் போய் நாம் மரணித்தோம் என்றால் அது சாபத்திற்குரிய ஒரு மரணம். ஏன்னா அங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தாங்களே, விபச்சாரம் அங்கே நடக்கின்றது. எத்தனை தர்காக்களில் விபச்சாரம் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது. வேதனை, வெட்கக்கேடு, தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம். நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ரத்தம் சூடுகின்றது, உள்ளம் கொதிக்கின்றது, மனமெல்லாம் பலவதிக்கின்றது. இவ்வளவு அட்டகாசம் இந்த தர்காவில் நடக்குது. அவன் இப்படிப்பட்ட இந்த கபரை அதற்கு வழிவகுப்பு. இது கபருன்னு வைத்து விட்டோம் என்றால் எல்லா தீமைகளும் அங்க வந்து சேர்ந்து விடும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை உடைக்க சொல்லிட்டாங்க. எந்த அளவிற்கு சொல்கின்றார்கள் என்றால், உலா துஸல்லு இலைஹா, அந்த கபரை நோக்கி கூட நீங்கள் தொழாதீர்கள். ஒரு இடத்துல தர்காவுல தொழ வேண்டிய அவசியம் வந்தா தர்காவுல ஒருபோதும் தொழாதீர்கள். தடுக்கப்பட்ட இடம். தர்காவை தாண்டி சாதாரணமான தார் ரோட்டில் வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளுங்கள். காலி மைதானத்தில் வேண்டும் என்றாலும் தொழுது கொள்ளுங்கள். தர்காவில் நீங்கள் தொழாதீர்கள். ஏனென்றால் அந்த கபறுகளை நோக்கி நீங்கள் தொழாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை விதித்திருக்கிறார். அப்படிப்பட்ட இடத்தை ஒரு முஸ்லிம் அது நன்மைக்குரிய இடம் என்று சொல்லலாமா? இதை கவனத்தில் வையுங்கள். அப்படி அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு உத்தரவை போட்டதின் காரணத்தால் தான் சவுதியில இன்றைக்கு ஒரு தர்காவை நீங்க பார்க்க முடியாது. நம்ம ஆளு மஸ்ஜித் நபவிக்கு போய் அந்த கபரை நோக்கி இப்படி கையேந்தினான்னு வைங்க, அங்க போலீஸ் நிக்கிறான். அவர் மெதுவா கிப்லாவை நோக்கி திருப்பி விட்டுருவார். இங்க கேட்காத, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்காதீங்க. கபரை மட்டும் திறந்து விட்டாங்கன்னு வைங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கபர்ல ஒரு மண்ணு இருக்காது. மண்ணையை தூக்கிட்டு இந்தியாவுக்கு ஓடி வந்துடுவான். அவ்வளவு மோசமான ஆள். சந்தனம் இருந்தாத வாயில போட்டுக்குருவான். இந்த தர்காக்கள்ல சர்க்கரையும் பூவும் சேர்த்து நாத்த நாரும் அதை எடுத்து வாயில போட்டு சப்பிக்குவான். பைத்தியக்கார பையன். எவ்வளவு மோசமான வேலை பாருங்க. ரெண்டு பேரும் சண்டை போடுறேன்னு வைங்க, விளக்கு மாத்தால அடிப்பா அப்படின்னு சொன்ன உடனே, விளக்கு மாத்தால அடிப்பேன்னு சொன்னியா, ரெண்டு பேரும் சட்டைய கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே ரோட்ல புறவாங்க. செருப்பால அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே அவனுக்கு ரோசம் வந்துடும். ஆனா நீங்க நாகூர்ல பார்த்தீர்கள் என்றால் அந்த சாவுல மீது போட்ட செருப்பு இருக்குது, அந்த விளக்குமாறு இருக்குதுன்னு சொல்லிட்டு விளக்குமாற வச்சு தடவும். மானம் கட்ட குனிஞ்சு நிற்பாங்க. இன்னும் எனக்கு பத்தாது, போடுற விளக்கு மாத்தால செருப்பை தூக்கி வச்சுட்டு செருப்பால் அடிமைதான் போகணும்.
இது பக்தி அடிப்படையில் என்னை செருப்புனால போய் நான் வாங்கிக்கிறேன், மானம் கட்டவன், சூடி இல்ல சொரணில வைத்தா தலையில, என்ன வெக்க கேடு. இந்த பக்தி வந்தா எல்லாம் போயிடுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. இது மாதிரி ஒரு தர்காவை நீங்க சவுதி அரேபியாவில் நீங்க பார்க்க முடியாதுங்க. சவுதி மன்னர் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகள் மன்னராக இருந்தார். உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். நம்ம நாட்டில் உள்ள மக்கள் அங்கு போய் வேலை பார்த்து விட்டு கோல்டு கலர்ல வாட்சி போட்டு வரானா, ஒரு சூட்கேஸ், ஒரு ஸ்ப்ரே, அங்கிருந்து கடன் வாங்கிட்டு வருவான், திரும்ப போகும்போது அங்கிருந்து கடன் வாங்கிட்டு வருவான், திரும்ப போகும்போது இங்க இருந்து ஒரு 2 லட்சத்தை கடன் வாங்கிட்டு போவான். ஆனா வீடு அது ஏதாவது ஒண்ணு கட்டியிருக்கான், அந்த நாட்டில் உள்ள பறக்கத்து. இந்த சவுதி மன்னர் இறந்துட்டார். இறந்த உடனே என்ன நடந்துச்சு, அவருடைய அடக்கத்திற்காக வேண்டி ஃபாரின் டிக்னிட்டரிஸ், பெரும் விஐபிக்கள், மன்னர்கள், மந்திரிகள், பிரைம் மினிஸ்டர்கள், பிரசிடென்ட்கள், தலைமை அமைச்சர்கள், குடியரசுத் தலைவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இவர் ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட், ஒரு அரசாங்கத்தினுடைய தலைவர். அந்த தலைவருடைய மரணத்திற்கு பெரும்பெரும் ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அவருடைய அந்த உடலை எடுத்து செல்றாங்க. எடுத்து சென்று ரியாத்தில் உள்ள சாதாரண ஒரு கபர், சாதாரண ஒரு மையவாடி, அந்த மையவாடியில கொண்டு போய் அடக்கிறான். அந்த நாட்டினுடைய கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்தில் உள்ள அந்த கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை. நம்ம நாட்டில் தலைவர் இறந்துட்டா என்ன செய்ய தெரியுமா, நம்ம பசங்க ஒரு 10 பஸ்ஸையாவது உடைக்கும். தலைவர் இறந்த சோகத்தில், சோகம், அந்த சோகம் வந்த உடனே ஒரு 10 பஸ் உடைச்சிட்டு எல்லா பஸ்ஸும் கண்ணாடி இல்லாம அழுதுட்டு போவோம், சோகத்துல அழுதுட்டு போவோம். எங்க தலைவர் இறந்துட்டாரு, எம்ஜிஆர் இறந்துட்டாரு, அண்ணா இறந்து விட்டா, நான் என்ன செய்வேன், கண்ணாடி இல்லாமல் போகின்றேன், பஸ் அழுதுட்டு போவோம். இது மாதிரி அங்க நடக்குதான். அந்த கொடிய அரைக்கம்பத்துல பறக்க விட்டுருப்பானா, அது பறக்காது. ஏன் தெரியுமா, அந்த கொடியில் எழுதப்பட்டது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது அந்த அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த ஏகத்துவ கலிமா எழுதப்பட்டிருந்ததன் காரணத்தால், எழுதப்பட்டிருப்பதால் இந்த கொடி எந்த ஒரு தலைவனுடைய மரணத்திற்கும் தாளாது தலை வணங்காது. அதுதான் அரைக்கம்பத்தில் பறக்காது. இதற்காக வேண்டி சோகத்தினாலும் லீவு அப்படின்னு சொல்லிட்டு எவனாவது லீவு போட முடியுமா, பிச்சு எடுத்துருவான். நம்ம நாட்டில் தான் விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு லீவு, காந்தி ஜெயந்திக்கு ஒரு லீவு, இதுல லோக்கல் அவுளியா இருந்ததுக்கு ஒரு லீவு, பட்டாளம் இருந்ததுக்கு, சன்னிதானம் இருந்ததுக்கு லீவு. அங்க பெருநாளைக்கு மட்டும்தான் லீவு. அதுக்கடுத்து எவனாவது லீவுனா போ அப்படின்றோம். அவன் அரபி சொல்லுவான், எனக்கு லீவு வேணும். எங்க ஊர்ல கந்திரி அப்படின்னு சொன்னா அரபி ஸ்டேட் சொல்றதே ரொம்ப நல்லா அழகா இருக்கு. எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, கந்திரி அவனுக்கு பாஸ்போர்ட்ல முத்திரை அடிச்சு உன்னை இந்தியாவுக்கு ஏற்றி விட்டுருவேன், இந்த லீவ் எல்லாம் கிடையாது வச்சிருக்கிறானா. நீங்க பாருங்க, இதெல்லாம் யாரு போட்டது? இப்படி அரபகத்துல, இன்றைக்கு அரபகத்திலையும் தீமைகள் நடக்குது. அங்கேயும் தவறான காரியங்கள்லாம், இஸ்லாத்திற்கு முரணான காரியங்கள்லாம் நடக்குது. நான் சுத்தம் என்று சொல்லவில்லை. ஆனால் அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கபரை நீங்கள் கட்டிவிடாதீர்கள் என்று சொன்னதன் காரணத்தால இறைவனிடத்தில் அவர்கள் பிரார்த்தனை, கபுரி வசான் யுஅபது மின் பாதி, நான் இறந்த பிறகு என்னுடைய கபரை வணங்கக்கூடிய ஒரு தலமாக நீங்க ஆக்கிவிடாது என்று இறைவனிடத்தில் கையேந்தியதன் காரணத்தால இன்றைக்கு அரபகத்தில் எந்த ஒரு சிலையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு தர்காவையும் பார்க்க முடியாது. அதான் ஏன், இது இஸ்லாத்துல இல்ல. ஆனா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே தர்கா இல்லை என்னும் போது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே கபர் இல்லை என்னும் போது யாருமே தெரியல. ஒரு கந்தூரி என்று கொண்டாடுகின்றான் என்றால் இஸ்லாத்தில் இல்லாத போக்கு, மார்க்கம் தடுத்த ஒரு காரியம். அந்த தீமையை கண்டிப்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மர்ராமின்கு முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி, ஒரு தீமையை உங்களில் ஒருவர் கண்டார் என்றால் கையினால் தடுக்கட்டும். ஃபல்லம் யஸ்ததி ஃபபிலிசானி, அதற்கு முடியவில்லை என்றால் நாவு.
அதற்கு முடியவில்லை என்றால் கல்விகி உள்ளத்தை விட்டு ஒதுங்குதல். உள்ளத்தை விட்டு ஒதுங்குதல் என்றால் என்ன? அது இந்த தீமை நடக்கும் போது அந்த தீமையை போய் பார்க்க கூடாது. அதற்கு என்று கண்துரிக்காக வேண்டி சில சாப்பாடு தவறுப்பு நேர்ச்சியெல்லாம் கொடுப்பாங்களா, அந்த நேர்ச்சியை வாங்கக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, அது ஹராம். இது போன்று பெருத்து ஒதுங்க வேண்டும். இந்த அடிப்படையில தான் நாமும் இந்த கூட்டத்தை இங்க நடத்துகின்றோம். கையால தடுக்கிறதுக்கு முடியாது. லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு அரசாங்கத்தில் இருக்கு. அதே சந்தர்ப்பத்தில் இந்த தீமைய கூடாது என்று சொல்வதற்கு நாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த ஊரில் உள்ள இந்த சகோதரர்கள் தங்களுடைய கடமையை செய்து இந்த தீமையை ஒழிப்பதற்காக வேண்டி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். இதில் இந்த ஊரில் உள்ள மக்கள், எங்கள் ஜமாத் அல்லாதவர்கள், அவர்களும் சேர்ந்து, நான் இங்க வந்தவுடன் சகோதரர்கள் சொன்னார்கள், அவரும் இந்த கந்தூரியை கண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவருக்கு அருள் உரிவானாக. இந்த தீமையை அவர்களும் கண்டுகின்றார்கள் எனும்போது சில இடங்கள்ல தர்காவை ஆதரிக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, தர்காவை போய் முற்ற ஆட்கள் இருக்கிறாங்க, தர்காவில் போய் முத்திர ஆட்கள் இருக்காங்க, கபூரை போய் கட்டி அழுகிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இவன் அதையும் சொன்னாங்க. இந்த ஊர் மக்கள் யாரும் பெரிதாக இதுல ஆர்வம் காட்டவில்லை. திருச்சியில இருந்தா வர்றாங்க, திருவள்ளத்தான் எங்க இருந்து வர்றாங்க, திருச்சியில இருந்தா வர்றாங்க. அப்ப இப்படிப்பட்ட இந்த பாத்திமூர்ல இருந்தா ஒரு காலத்துல இது வந்து கண்டிச்சிருக்கிறாங்க, இளையாங்குடியில இருந்தா வந்திருக்கிறாங்க, இப்போ வர்றது கிடையாது. அவன் இந்த ஊர் மக்கள் அதுல ஆர்வம் காட்டாமல் இருக்கிற வரை ரொம்ப ஒரு பாராட்டுக்குரியது. அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக. ஆனால் இந்த ஊரில் உள்ள மக்கள் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த தீமையை தடுங்கள். அப்படி தடுப்பதற்கு வருகின்றீர்கள் என்றால் தௌஹீத் ஜமாத் தன்னால் ஆன அனைத்து ஒத்துழைப்பையும் தரும். இந்த விஷயத்தில் இந்த தீமையை தடுப்பதற்கு நீங்களும் கிளம்பி வருகின்றீர்கள் என்றால் இந்த ஜமாத் அதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்கும். ஏனென்றால் இது சாபக்கேடு, இது இறைவனுடைய கோபத்திற்குரிய ஒரு காரியம். நான் கடைசியாக ஒன்றை சொல்லிவிட்டு நிறைவு செய்கின்றேன். இறைவன் அவனுக்கு இணை வைக்கப்படுகின்ற பாவத்தை மன்னிக்கவே மாட்டான். எந்த பாவத்தையும் அவன் நாடினால் மன்னிப்பான். தான் நாடியவர்களுக்கு இது அல்லாத பாவத்தை மன்னிக்கின்றான், ஆனால் இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். இந்த பாவத்திற்கு நிரந்தர நரகம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். சாதாரணமாக மின்சாரம் போகுது, மின்சாரம் போன உடனே வீட்டுல உட்கார முடியல. என்ன அனது, என்ன கொதிப்பு, என்ன வெக்க, என்ன சூடு, நரகத்தினுடைய சூடு எவ்வளவு பெரியது. அது குர்ஆன் நிறைய சொல்கின்றது. அந்த வசனங்களை, அது தொடர்பான ஹதீஸ்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த நரகத்திற்கு நாம போய்விடக் கூடாது என்றால் இந்த தீமையை விட்டு நாம, இது தர்கா என்பது மிகப்பெரிய ஒரு பாவத்துக்குரிய. அவர் கேட்கிறாரு, அவர் பார்க்கிறாரு என்று சொன்னால் கேட்பதும் எப்போதும் பார்ப்பதும் எப்போதும் ரசிப்பதும் எப்போதும் கோரிக்கை நிறைவேற்றுவதும் எப்போதும் குறைகளை கழுவதும் எப்போதும் தருவதும் எப்போதும் நமக்கு பாவங்களை மன்னிப்பதும் நம்மை எப்போதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் நம்முடைய குரல்களை கேட்டுக் கொண்டிருப்பதும் படைத்த ஒரே ஒரு இறைவன் தான். இந்த மண்ணில் அடங்கிவிட்ட, இறந்துவிட்ட, மறைந்து போன இவர் கேட்கிறார், பார்க்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வும் இவரும் சமம் என்று ஆகிவிடுகின்றது. இந்த பாவத்தை அவன் மன்னிக்கவே மாட்டான். அதனால துடிச்சு, அதனால கவலைப்பட்டு, அதனால துக்கப்பட்டு, சோகப்பட்டு எங்களுடைய இந்த குரலை உங்களுக்கு மத்தியில் பதிய வைக்கின்றோம். நாங்கள் இந்த தீமையை உணர்த்திவிட்டோம், இந்த தீமையில போய் கலந்து கொள்ளக் கூடாது என்ற எச்சரிக்கையும் செய்து விட்டோம். அல்லாஹ் சாட்சியாக இருக்கிறான், இங்கு வந்தவர்களும் சாட்சியாக இருக்கிறார்கள். இதையும் தாண்டி அந்த தர்காவில் போய் யாராவது மாட்டி மரணித்து விட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் நிரந்தர நலத்திற்கு சொந்தமானவர்கள் அந்த பாவத்தில் இருந்து, அந்த மன்னிக்கப்படாத மிகப்பெரிய அந்த கொடுமையிலிருந்து, தண்டனையிலிருந்து, வேதனையில் இருந்து, நரகத்தில் இருந்து அல்லாஹ் நம்ம அனைவரும் காப்பானாக என்று கூறி, அதை எச்சரிப்பதற்காக வேண்டித்தான் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று கூறி, இந்த ஊரில் உள்ள ஜமாத்தார்கள் எங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கும் எல்லா வகையிலும் நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கேட்டு வாய்ப்பளித்து மிக்க நன்றி கூறி அமைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்